Kulu AC offer. காமதேனுவே கற்பக விருட்சமே கருணையின் வடிவமே ஸ்ரீராகவேந்திரா உன் கனகமணித்தாள் பணிந்தோ வாழ்க வாழ்க வாழ்கவே. வெங்கடாஜலபதி, தினம் உனக்கு விளக்கேத்துறேன். என் மகனுக்கு கொஞ்சம் புத்திய சரி பண்ண. ஏயா போற வரவன்ட்ட புகார் சொல்றது இல்லாம இப்ப வெங்கடாஜலபதிட்டே சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? இப்ப வேடா சொல்றேன், நீ பிறந்ததுல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனா அந்த பாவிக்கு காதுல ஏறவே மாட்டேங்குது. காதுல ஏறலைன்னா என்ன? கல்லாப்பட்டி நிறையுது இல்ல, வச்சு அமுக்குறிய. அமுக்குறனா? உன்னாலேடா அமுக்குற? யாரோ ஊர் பேர் தெரியாத போய் வசமா வந்து நம்மகிட்ட மாட்டிக்கிட்டான். ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்குற மாதிரி வர்றவங்க கிட்ட எல்லாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசி பாடி பட்டு பூடாவை உடுத்தி பாரம்மா மாமே, பட்டு பூடாவை உடுத்தி பாரம்மா. ஓ மாமே என் மாமே, பட்டு பூடாவை உடுத்தி பாருங்கோ. கையளவினில் ஜரிகை உண்டு, கையளவினில் ஜரிகை உண்டு, ஒய்யுமில்லாது பாரு. கையளவினில் ஜரிகை உண்டு, ஒய்யுமில்லாது பாரு. பட்டு புடவை உடுத்தி பாரம்மா மாமி என் மாமே, பட்டு புடவை உடுத்தி பாரம்மா. ஏப்பா, என்ன மணி ஆராய்ச்சி, இன்னும் நீ போலையா? நீ ஒரு 2-3 கஸ்டமர் வரேன்னு சொல்லிருக்காங்க, அவங்கள பாத்துட்டு போயிடுறேன். ஐயோ, இந்த பார்ப்பா, திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மறையில் எதிரொலிக்கிற மாதிரி ஓ வீட்டுல வைக்கிற வெடி உண்டு என் வீட்டுல வெடிக்கும். சீக்கிரம் போ. இல்ல முதலாளி, ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாங்க, பாத்துட்டு போயிடுறேன். வேணாப்பா, நீ போ. முதலாளி நான் கொஞ்சம் சொல்றேன். ஐயோ வேணாம், நீ போ. இந்தாப்பா போயிட்டா கடையை மூடுங்க, போது வியாபாரம். என்ன பூட்டி இருக்கு? என்னம்மா உள்ள இருக்கிற? மம்மி என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க டாடி. எங்க? தெரியலையே, எனக்கு பசிக்குது டாடி. தம்பி, நீ இந்த வீட்டை வேணாலும் உட, ஆனா இந்த பூட்டை மட்டும் உடைச்சிடாத. இந்த பூட்டுக்கு பின்னால ஒரு பெரிய சரித்திரமே இருக்குது. எங்க வீட்டுல எங்க போயிருக்காங்க? ராஜேஸ்வரி தியேட்டருக்கு கணவனே கண்கண்ட தெய்வம் படம் பார்க்க போறேன்னு போயிருக்காங்க. பாவம், அந்த படத்தை நேத்தே எடுத்துட்டாங்க. குத்து மதிப்பா பார்த்தா இந்த ஆளு நல்ல ஆளுதான். ஆனா இவரு சம்சாரத்தோட இந்த வீட்டுல குடியிருக்கிறதுனாலதான் என்னுடைய எதிர் வீட்டுக்கு யாரும் குடி வர மாட்டேங்கிறாங்க. யாரப்பா இது? வச்சலான்னு மேனேஜர் கூப்பிடாரா? அது யாருமா வச்சலா? மேனேஜர் கூப்பிடாரா, சீக்கிரம் போமா. வச்சலா போமா, சீக்கிரம் மேனேஜர் கூப்பிடாரு. போமா சீக்கிரம்.
அம்மா பேய் படம் பார்த்துட்டு வந்துருக்கு போல இருக்கு. மம்மி பேய் படமா பார்த்துட்டு வந்த? பாய் மூடி. பொண்டாட்டிய பொது இடத்துல பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கே பயப்படுவாங்கன்னு சொல்லுவாங்க. உங்க அப்பா என்னடானா தியேட்டர்ல ஸ்லைடுல போட்டு காமிச்சிட்டாரு. பெருசா வச்சலா என் பொண்டாட்டின்னு. தியேட்டருக்கு வந்த பொறிக்க பசங்க எல்லாம் படம் முடிஞ்சு போகும்போது வச்சலா உன்னை மேனேஜர் கூப்பிட்டாரு சொல்லிட்டு தான் போறானுங்க. சும்மாவா விட்டவங்கள? நேர்ல சொல்லியிருந்தா இடுப்புல உடைச்சிருப்பேன். சொல்லிட்டு மறைஞ்சில போயிடுறானுங்க. யார சொல்லி என்ன பண்ண? எல்லாம் எங்க அப்பனை சொல்லணும். ஒரு படிச்சவனுக்கு ஒரு பணக்காரனுக்கு கட்டி கொடுத்திருந்தா ஒரு பண்பு தெரிஞ்சிருக்கும். இப்படி இங்கிதம் தெரியாத ஆளுக்கு கட்டி கொடுத்தா இம்சை தான் பண்ணணும். நான் போடட்டுமா? அதான் பெருசா போட்டீங்களே ஸ்லைடு, அது போதாது? அவ சத்தம் தான் கேக்குது, மருது சத்தத்தையே காணுமே. கொஞ்சம் இருங்க, இப்பதானே ஆரம்பிச்சிருக்காங்க. கிளைமேக்ஸ் என்னன்னு பாக்கலாம். பொழுது விடிஞ்சு பொழுது போனா இந்த வீட்டை பாக்குறதே உங்களுக்கு ஒரு பொழப்பா போச்சு. அட சும்மாரியா, பிள்ளைய வச்சு பூட்டி விட்டா அவ சினிமாவுக்கு போயிருக்கா. பொறுத்தது போதும் பொங்கி எழுவான்னு பார்த்தா அவள்ல மனோர அவசரம் பேசுறா. இந்த ஊர்ல ஒரு வம்பு தும்புன்னா பேட்ட ரவுடிகளை எல்லாம் பொடி ஆக்குறவரு இந்த நாக்கு பூச்சிக்கிட்ட நடுநடுங்கில சாவறாரு. பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்திருந்தா உனக்கு இதெல்லாம் தெரியும். நீ அர்த்தராத்திரில ஐட்டத்தை தள்ளிட்டு வந்த கேஸ், உனக்கு எங்க இதெல்லாம் புரிய போகுது? இங்க புகஞ்சா அங்க எரியும், இங்க அடிச்சா அங்க துடிக்கும். ஏடி ரசம் தனியா இருக்குது? அறிவட்ட முண்டம் தண்ணியா இருக்கிறதுனாலதான் ரசம், கெட்டியா இருந்தா அது குழம்பு. இது எனக்கு தெரியாதா? சினிமாவுக்கு போன என் தங்கச்சி ஸ்லைடு போட்டு அவமானப்படுத்திருக்கா இவன் அண்ணன். பஸ்தல போன்ல ஓன்னு அழுகுறா. ஓன்னு அழுகுறது பிடிக்கலன்னா போனை கட் பண்ண வேண்டியதானே. நான் ஏன் போனை கட் பண்ணோம்? அதை கட் பண்ணா மூலி ஆயிடுடா மூதேவி. Congratulations, madam. Mrs. Hello. Geeta. Thank you. Miss Maithili. Hello. Thank you very much. Hello. Mr. Achudan. Miss Komala. Hello. Mr. Gopal. Miss Stella. Hello. Mr. Arjunan. Thank Mr. you. Arun Kumar. Hello. Congratulations. And Miss Sumati. Thanks. நான் வேலை பார்த்த இந்த இடத்துலயே நான் ஆபீசரா வர்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. இந்த நாட்டுல எல்லா பேரும் சொந்த வீடு கட்டிட்டானுல. வீடு கட்டி வச்சிருக்கிறோம், வாடகைக்கு ஒரு பய வர மாட்டேங்கிறானுலே. இப்ப எப்படி வீடு தேட போறீங்க? கவலையே படாத, போட பாரு. எங்களுக்கு வாடகைக்கு வீடு தேவை. விருப்பமுள்ளவர் காரை நிறுத்தவும். நிறுத்துங்க. சட்டப்படி தப்பு. எது? நாங்க முறையான பாதையில போய்கிட்டு இருந்தோம், நீங்க மறந்தவர் இங்க வந்து விழுந்துட்டீர். கிபி 1943 காரைக்குடியில பிறந்தேன், கும்பகோணத்துல வளர்ந்தேன், மெட்ராஸ்ல படிச்சேன், திருச்சியில தொழில் தொடங்கினேன். கும்பகோணம் கொழுந்துவத்துல சரியில்லைங்கிறதுக்காக சம்பந்தத்தையே வேண்டான்னுட்டேன். ஃபுட்பால்ல விக்கெட் கீப்பரா இருந்து சேம் சைடு கோல் போட்டேன். பல்லாவரத்துல பல்லாங்குழி விளையாடினேன், பாண்டிச்சேரியில பாண்டி விளையாடினேன், தாம்பரத்துல தாயக்கட்ட விளையாடி 8 பேரை வெட்டினேன். மீறி போன உங்களையும் வெட்டுவேன். இதை விட நீங்க என்ன காரை ஏத்தியே கொன்றுக்கலாம். சட்டப்படி தப்பு. எது? என்ன கொலை செய்ய சொல்லி தூண்டுறது. சித்தப்பா என்னம்மா? வாங்க. சரி ஐயா, கஷ்டத்திலயும் ஒரு சந்தோஷங்கிற மாதிரி நீங்க வீடு தேடி அலையறீங்க, அதை நான் தீர்த்து வைக்கிறேன். வீட்டுக்குள்ள ஜந்துக்களாலும் ஜீவராசிகளாலும் இம்சை கிடையாது, அதாவது கொசு தொல்லை கிடையாது, மூட்டைப்பூச்சி கடிக்காது. இருக்கிறது ஒரே ஒரு பிரச்சனை தான். மம்மி மம்மி, ஆப்பிளுக்கு முதல்ல என்ன வரும்? சனியனே, உங்க அப்பா தான் படிச்சு கிழிச்சிருக்காருல, அவர்கிட்ட போய் கேளு. அது இதான். கத்துறது எதிர் வீட்டுக்காரி, கேட்டுக்கிட்டு இருக்கிறது அவ பொண்ணு, ஆட்டிக்கிட்டு இருக்கிறது அவ புருஷன். டாடி டாடி, ஆப்பிளுக்கு முதல்ல என்ன வரும்? முதல்ல செடி வரும், அப்புறம் மரம் வரும், அதுக்கப்புறம் காய் வரும், கடைசியாதமா ஆப்பிள் வரும். பாத்தீங்களா? இப்படி ஏகப்பட்ட நகைச்சுவை காட்சிகள், சோக காட்சிகள், சண்டை காட்சிகள் எதிர் வீட்டுல நடந்துகிட்டே இருக்கும். இங்க நீங்க குடி வந்துட்டீங்கன்னா சினிமா படமும் பார்க்க வேண்டாம், டிவியும் பார்க்க வேண்டாம். எவ்வளவு காசு மிச்சம். மிச்சத்துல வச்சுக்கலாமா? கிளாஸ் நான் கொண்டாடுறேன், சரக்கு நீங்க தான் கொண்டாடணும். அப்ப நான் அட்வான்ஸ்ல கழிச்சுக்குவேன். கழிச்சுக்கோ. நீங்க தான் புதுசா குடி வந்திருக்க ஆண்டியா? ஆமா. நீ யாருமா? நான் எட்ட வீட்ல இருக்கேன். ஆஹா. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? அடே அப்பா, நீ பெரிய மனுஷி, எனக்கு ஹெல்ப் பண்ண போறியா? வா 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 வா, உட்காரலாமா? ரொம்ப அழகா பேசுறியே. உன் பேர் என்னம்மா? எனக்கு 2 பேரு. அப்பா ஒரு பேர் கூப்பிடுவாங்க, அம்மா ஒரு பேர் கூப்பிடுவாங்க. சட்டப்படி தப்பு. எது? பெத்த குழந்தைய பொண்டாட்டி ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறது, புருஷன் ஒரு பேரை சொல்லி கூப்பிடுறது. நீங்க சும்மா இருங்க சித்தப்பா. ஆமா,
உன்னை உங்க அம்மா என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க, அப்பா என்ன பேர் சொல்லி கூப்பிடுவாங்க? அப்பா வந்து குட்டின்னு கூப்பிடுவாங்க, அம்மா வந்து சாரதான்னு கூப்பிடுவாங்க. அட, என் பேர் கூட சாரதாதா. உங்க டாடிக்கு சாரதாங்கிற பேர் பிடிக்காதா? ஏன்? அது டாடி தான் பேர் வச்சாங்க, அதனால கூப்பிட மாட்டாங்க. சட்டப்படி தப்பு. எது? சட்டத்தை போடுறவனே அதை மீறுற மாதிரி பேரு வச்சவனே அதை கூப்பிடாம இருக்கிறது பெரிய தப்பு. ஏன் உங்க அப்பா உன்னை சாதாரண கூப்பிடல? தெரியலையே, எங்க அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன். இது பாரு. தேங்க்யூ ஆண்டி. உங்க வீட்ல பொம்மை எல்லாம் இருக்கா? நிறைய இருக்கே, நீ அப்ப வேணா வந்து விளையாடலாம். தேங்க்யூ ஆண்டி. ஏண்டி இன்னும் தூங்கல? எனக்கு ஒரு டவுட். என்ன? நீ வந்து என்ன சாரதான்னு கூப்பிடுற, அப்பா வந்து குட்டின்னு கூப்பிடுறாரு. ஏன்? எனக்கு பிடிக்கிறது அந்த ஆளுக்கு பிடிக்க மாட்டேங்குது, அந்த ஆளுக்கு பிடிக்கிறது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதான். ஏன் உனக்கு பிடிக்கிறது அப்பாக்கு பிடிக்க மாட்டேங்குது? பொருத்தம் இல்லாம கட்டி வச்சுட்டாங்களே, அதான் பிடிக்கிறது இல்ல. ஏன் பொருத்தம் இல்லாம கட்டி வச்சுட்டாங்க? எல்லாம் என்னோட விதி. விதினா என்ன? நாம நினைக்கிறது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. நீ என்ன நினைச்ச? நான் என்ன நினைச்சேன்? பெரிய ஆபீசரா, அழகா இருக்கிறவனா, ஸ்டேட்டஸ் உள்ளவனா பார்த்து கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன். எல்லாம் என் தலை விதி. உங்க அப்பா கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த கிழவன். எங்க அப்பனை தான் சொல்றேன். நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. இந்த அப்பன் காரணங்களை நம்பவே நம்பாத. எல்லா அயோக்கிய பசங்க, கௌரவம் பாக்குறவனுங்க, தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்ல இருப்பாருங்க. நான் சொல்றத நல்லா கேளு, நல்லா படி. பெரியவளானதும் அழகா இருக்கிறவனா, சொத்துள்ளவனா, நல்லா படிச்சவனா பார்த்து சைட் அடிச்சு காதலி. ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன், எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு தப்பி தவறி பெரியவங்களை பார்த்து கேட்டுறாத. நேரா அவங்கிட்ட போய், யோ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் இல்லையான்னு கேளு. மாட்டேன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்க, கத்தி எடுத்து ஒரே குத்து. என்ன சொல்றது? என்னம்மா, அம்மா பக்கத்துல படுத்துக்கலையா? போங்கப்பா, அம்மா கெட்ட அம்மா. தப்பு தப்பா சொல்றாங்க. நீங்க தானே எனக்கு சாரதான் பேர் வச்சீங்க. ஆமா. பின்ன ஏன் கூப்பிட மாட்டீங்க நீங்க? உங்க பேர் என்னங்க? சாரதா. எப்ப கொடுப்பீங்க? டிசம்பர் 27. டிசம்பர்? இது ஜனவரி மாசங்க. எனக்கு பொங்கலுக்கு Dress வேணும். பாஸ், அம்மா பொங்கலுக்கு வேணும்னு சொல்றாங்க. மேடம், நீங்க இந்த ஊருக்கு புதுசு போல இருக்கு. உங்களுக்கு முன்னாடி ரொம்ப பேர் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். எங்க கடையில தச்சு போட்டுக்கிறது கௌரவம்னு நினைச்சீங்கன்னா you will have to wait. Otherwise take it back. Thank you. கடைக்கு முதலாளி, அவனுக்கு இங்கிலீஷ் வேற இங்கிலீஷ். மேடம், உங்க துணியை நான் தச்சு கொடுக்குறேன். உங்க கடை எங்க இருக்கு? அதான் என் கடை. ஏயா, அதுவா உன் கடை? ஆமாங்க. ஏயா, அதுக்கு எங்க துணி தான் கிடைச்சதா? நான் இது வரைக்கும் புது துணியை தச்சது இல்லைங்க. என்னை நம்பி யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்க எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நான் தச்சு கொடுக்கறதுல உங்களுக்கு திருப்தி ஏற்பட்டா அப்புறமா காசு கொடுங்க. துணி வீணா போயிடுச்சுன்னா எங்களுக்கு காசு தருவியா? பழைய மிஸ்ராச்சுன்னு பாக்குறீங்களா? பழைய பேனாவுல புது கருத்து எழுதுறது இல்லையா? பேசுறதெல்லாம் வக்கனையா தான் பேசுற, ஆனா துணி தர முடியாது. வாங்கடி போலாம். குயின்ஸ்லியா? நோ. பிக்ஸ்லியா? நோ. கிரீன்லாண்ட்லயா? நோ. எங்க தாண்டி தச்ச? நான் யார்கிட்ட தச்சேன்னு சொன்னா நீங்க எல்லாம் அவர்கிட்டயே Dress தச்சுக்குவீங்களா? சரி சரி சொல்லு. நீங்க எல்லாம் யார நெக்லெக்ட் பண்ணீங்களோ அவரே தான் இந்த Dress தச்சார். என்னடி சொல்ற? இத பாருங்க, ஒரு மனுஷனோட திறமை அவன் இருக்கிற இடத்தை பொறுத்தது இல்ல, கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பொறுத்தது. பழைய பேனாவில தான் புதிய கருத்துக்கள் எழுத முடியும். வாங்க. என்னடி இது பஸ் ஸ்டாப்ல கொண்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்க? வாங்க. வணக்கங்க. வணக்கம். இவர்தான். இவரா தச்சாரு? நம்ப முடியல, இவரா தச்சாரு? பொய் சொல்லாம சொல்லு, இந்த Dress இவரா தச்சாரு? இது பாருங்க, நீங்க தான் இந்த Dress தச்சீங்கன்னு யாரும் நம்ப மாட்டேன்றாங்க. ஒண்ணு பண்ணுங்க, இந்த Dress தச்சது போக மிச்சம் பீசஸ்லாம் இருக்குமே, கட்டிங்ஸ், அதெல்லாம் கொஞ்சம் காமிங்களா? அது வந்துங்க. என்ன பண்ணிட்டீங்க? பரவாயில்ல, காமிங்க.
இது எனக்கு தான் ஏய் இப்போ அது நம்பிக்கை வந்ததா? ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுங்க. இது சல்வார் கமீஸ், குண்டுக்கு சுடிதார் வேணுமா? இது மிடி, இவளுக்கு ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸ். அண்ணே கொஞ்சம் கால எடுங்க. இது எனக்கு சோறு போடுற தெய்வம். உனக்கு சோறு போட தாண்டா வந்திருக்கேன். முதல்ல இந்த செருப்பை தச்சு கொடு. இது செருப்பு தைக்கிற மிஷின் இல்ல, துணி தைக்கிற மிஷின். மிஷின்னா எல்லாத்தையும் தாண்டா தைக்கணும். தைக்காத மிஷின் ஏன்டா வச்சிருக்க? என்ன அக்கிரமமா இருக்கு? நீ என்னடி வக்காலத்து வாங்குற? அப்படின்னு தான் வச்சுக்க. எடுறா கைய. எடுக்கலன்னா இந்த தட்டு முட்டு சாமானுக்கு குறைச்சே இல்ல. வாடகைக்கு அலைஞ்சு அலைஞ்சு காலு தேஞ்சு போச்சு. ஐயா கொஞ்சம் கருணை காட்டுங்கய்யா. எத்தனை நாளைக்குமா கருணை காட்டுறது? இந்த வந்துட்டாரே மருது மருது என்ன பாச்சு? அண்ணே என்ன ஆச்சு? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா. இங்க என்ன பிரச்சனை? 6 மாசமாச்சு வீட்டு வாடகை கொடுத்து அடுப்பு மட்டும் எரியுது. ஐயா இன்னைக்கு கொடுத்துடலாம்னு தான் நினைச்சேன். நீ நினைப்பையா, ஆனா உன்னால கொடுக்க முடியாது. மழை பெஞ்சா கொலை நிறையல, பனி பெஞ்சுதான் கொலை நிறைய போதா? ஆனா போயா, அவன மாதிரி பைத்தியக்காரன் இல்ல. இனிமே இந்த வீடுதான் உங்க வீடு. இந்த வீட்டுக்கு வாடகை கொடுக்கணுங்கிற எண்ணமே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இது என் சொந்த வீடு. எங்களால உங்களுக்கு எதுக்குங்க தொல்லை? எனக்கு ஒண்ணும் தொல்லை இல்லையே. நான் சின்ன வயசுலயே அப்பா அம்மா இழந்தவ. எனக்கு இருக்கிறதெல்லாம் ஒரு வக்கீல் சித்தப்பா, அவரும் திருச்சியில இருக்காரு. நீங்க எல்லாம் இங்க இருந்தா எனக்கு ஒரு துணை மாதிரி இருக்கும். We will never forget this hill. என்னமா அப்படி பாக்குறீங்க? என் பொண்ணு இங்கிலீஷ் பேசுறாளேனா, கஞ்சிக்கு கஷ்டப்பட்டாலும் என் புள்ள அவளை காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சிருக்காமா. ஆமாங்க, என் தங்கச்சிக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேன்னா என் கடமை முடிஞ்சு போயிடும். உங்க கடமை முடிஞ்சிட்டா போதுமா? உங்க அம்மாவுக்கு ஒரு கடமை இருக்கே, அது முடிய வேண்டாமா? ஒரு ஊசி உடைஞ்சு போனாலே மாத்து ஊசி வாங்குறதுக்கே வழி இல்லாதவன் இன்னைக்கு என் மிஷினை வர உடைச்சிட்டாங்க. என் குடும்பத்தை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கே தெரியல. மிஷின் உடைஞ்சு போனா பரவாயில்லைங்க, உங்க மனசு தான் உடையக்கூடாது. மனசுல வைராகியம் இருந்தா மலையை கூட கடுகாக்கலாம்.
உங்களுக்கு விஷயம் தெரியுமா? என்ன ஹரியானா பிரான்ச்சுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. ஏங்க உங்களை அப்படி திடீர்னு மாத்துனாங்க? அவங்கள மாத்தல, நானா தான் வேற பிரான்ச்சுக்கு போஸ்டிங் கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு போறேன். ஏங்க? எனக்கு ஒரு கிறுக்கு சித்தப்பா இருக்காரே, அவர் என்ன கேட்காம செப்டம்பர் 15ஆம் தேதி என் கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டாரு. நான் மட்டும் இந்த ஊர்லயே இருந்தா பந்தல யாராவது பிடிச்சு எனக்கு தாலி கட்ட வச்சிருவாரு. அவர்கிட்ட இருந்து தப்பிச்சுக்க தான் ஓடி போறேன். கொஞ்சம் வயசான ஆள் இல்ல, அவ்வளவு தூரம் ஹரியானா வரைக்கும் வந்து தொந்தரவு பண்ண முடியுமா? எப்படி? ஏன் அவருக்கு பயந்துட்டு அவ்வளவு தூரம் போறீங்க? உங்களுக்கு பிடிச்சவரா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு இங்கேயே இருக்க வேண்டியதானே? எனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் போதுமா? என்ன கட்டிக்க போறவருக்கு என்ன பிடிக்க வேண்டாமா? உங்களை கூட யாராவது பிடிக்காதுன்னு சொல்லுவாங்களா? நான் என்ன அழகுல தேவதையா இல்ல அந்தஸ்துல கோடீஸ்வரியா? இருக்கிறது ஒரே ஒரு வீடு, எப்ப பார்த்தாலும் உளறி கொட்டிட்டு இருக்கிற ஒரு சித்தப்பா. இந்த காலத்துல புருஷனை விட்டாலும் விடுவாங்க, உத்தியோகத்தை விட மாட்டாங்க. நான் மாப்பிள்ளை போற ஒவ்வொரு ஊருக்கும் அவரையும் இழுத்துட்டு போக முடியுமா என்ன? அப்படின்னா எப்பவுமே உங்க கூட இருக்க சம்மதிக்கிற ஆள் கிடைச்சா நீங்க அவரை ஏத்துக்குருவீங்களா? Why not? ஏன் ஏத்துக்க மாட்டேன்? எனக்காக அப்படி ஒரு தியாகம் பண்ற ஒருத்தர் கிடைச்சா நிச்சயமா நான் கொடுத்து வச்சுவேன். ஆமா, எனக்கு அப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைப்பாரு நினைக்கிறீங்களா? நிச்சயமா கிடைப்பார். கிடைச்சா பிள்ளையா இருக்கும் போது தேங்காய் உடைச்சு அம்மனுக்கு ஏன் கையாலேயே திருக்கல்யாணம் பண்ணி வைப்பேன். விநாயகா, எனக்கு இப்படி ஒரு நினைப்பு ஏற்படலாமா கூடாதான்னு எனக்கே தெரியல. தயங்கி தவிக்கிற மனசுக்கு ஒரு தைரியத்தை கொடு. நான் எழுதி அனுப்புற லெட்டரை படிச்சுட்டு இப்படி உனக்கு ஒரு ஆசை வரலாமான்னு கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்க, அப்புறம் உசுரே போயிடும். இதுக்கு மேல எனக்கு ஒண்ணும் சொல்ல தரலப்பா. நான் எப்பவும் அவங்க கூடவே இருக்கணும். இதை தவிர எனக்கு எதுவும் சொல்ல தோணல, அவ்வளவுதான். ஐயோ, லெட்டர் படிக்கலையோ? இப்பதான் பிரிக்கிறாங்க. என்னங்க, இந்த லெட்டர் யாருக்கு எழுதிருக்கீங்க? உங்களை தான் கேக்குறேன், யாருக்கு எழுதிருக்கீங்க? இந்த லெட்டர் நீங்க தானே எழுதுனீங்க. ஆனா யாருக்குன்னு பேர் போடவே இல்லையே. மதிப்புக்குரிய உங்களுக்கு நீங்க வாங்க போங்க மரியாதை அமக்கப்படுதே. உங்க மனசுல இடம் பிடிச்ச பொண்ணு யாரு? நான் தெரிஞ்சுக்கலாமா? புல்லை கூட பாட வைத்த புல்லாங்குழல், இந்த கல்லை கூட வணங்க வைத்த கலை தேவதை. புல்லை கூட பாட வைத்த புல்லாங்குழல், இந்த கல்லை கூட வணங்க வைத்த கலை தேவதை. ஜீவன் தந்தாளே என் வாழ்வில், பூஜை செய்தேனே நெஞ்சோடு. புல்லை கூட பாட வைத்த புல்லாங்குழல், இந்த கல்லை கூட வணங்க வைத்த கலை தேவதை.
ஒரே ஒரு தையல் மிஷின் வாங்கி கொடுத்தேங்கிறதுக்காக உங்க வாழ்க்கையை என்கிட்ட அடகு வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரு வியாபாரியா இருந்தா இந்த வாய்ப்பை சந்தோஷமா ஏத்துக்குவேன். ஆனா நான் ஒரு மனுஷி. என்ன கட்டிக்க போறவட்ட இருந்து நான் அன்பத்தான் எதிர்பார்க்கிறேன், மரியாதை இல்ல. பாசத்தை தான் எதிர்பார்க்கிறேன், பக்தி இல்ல. நீங்க என்கிட்ட நடந்துகிட்ட முறையும் உங்க எண்ணத்தை வெளிப்படுத்தின விதமும் உங்களை ஒரு சாதாரண மனுஷனுக்கு மேலாத்தான் நினைக்க வைக்குது. உங்களை மாதிரி ஒருத்தர் ஒரு பொண்ணுக்கு புருஷனா கிடைக்கிறது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஆனா அந்த அதிர்ஷ்டம் எனக்கு இருக்கா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணுமே. 2 வார்த்தை அதை மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா எங்க சித்தப்பா முடிவு பண்ண மாதிரி செப்டம்பர் 15ஆம் தேதி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அடியே சாரதா அப்படின்னு என்ன கூப்பிடுங்க. உங்களால முடியாது, சரி அட்லீஸ்ட் சாரதான்னாவது கூப்பிடுங்க. டாடி டாடி ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களா? நீ உன் டீச்சரை பேர் சொல்லி கூப்பிடுவியா? ஐயோ, நான் பேர் சொல்லி கூப்பிட மாட்டேன். அதாமா, நமக்கு பிடிச்சவங்களையும் மரியாதைக்குரியவங்களையும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, கூப்பிடவும் முடியாது. காப்பாத்துங்கம்மா, அந்த ஆளு என்ன போட்டு அடிக்கலாமா? அமைதி அமைதி அமைதி, நிறுத்துங்கயா நிறுத்துங்கயா சண்டைய. பொழுது விடிஞ்சா போதும் உடனே மல்லு கட்டிக்கிட்டு வந்துருவீங்களே. இந்த வீட்டு பொம்பளை தானியா? நினைச்சேன் நினைச்சேன். என்ன சித்தப்பா பாத்துட்டு இருக்கீங்க? போய் விசாரிங்க. நீ யாரியா இதை கேட்க? நிறுத்துங்க. தப்பு எது? இந்த மாதிரி நடுத்தரவுல வண்டியை நிக்க வச்சுட்டு ஒரு பொம்பளை ஆம்பளை போட்டு அடிக்கிறது சட்டப்படி தப்புங்கிற பாத்துக்கிட்டு பெரிய சட்டமாவது விட்டமாவது. ஆமா ஏயா, ஒரு பொம்பளை போட்டு இப்படி அடிக்கிறியே, நீ மனுஷனா மிருகமா? யார் வந்தாளு? என் புருஷன் தாம்மா. புருஷன் பொண்டாட்டி போட்டு இப்படி அடிக்கிறியா? பொண்டாட்டினா யாரு? உனக்கு பொங்கி போடுறவ, பிள்ளை குட்டி பெத்து கொடுக்கறவ. அப்படி அடிக்கிற அளவுக்கு இவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க? கரெக்ட், சட்டப்படி கரெக்ட். யோ கமரு கடையா, என்ன கேக்குறியாமா? நான் எதுக்கு அவளை அடிச்சேன்னு சொல்லி அந்த எழுத்து விட்டு பொம்பளை கேளுமா? யோ பொம்பளை கெம்பளைன்னு சொன்ன பல்ல 32 எகிரிடும் எகிரி. பொம்பளையா பொம்பளை தலியா சொல்லியானா? நான் என்ன உன் வீட்டுல மாடு மேய்ச்சவளா, 10 பாத்திரம் தேய்ச்சவளா, இல்ல 5 10க்கு கையேந்திரவளா? என் புருஷன் வாட்ட சாட்டமா இருக்காருன்னு நினைச்சு இவ வளைச்சு போட பார்த்தா நான் விட்டுருவேனா? ஏதோ இங்க இருக்கிறவங்களுக்கு தான் என்ன பிடிக்காது. நீ புதுசா வந்தவ தானே, நீயே சொல்லு. நீ சொல்லு. தப்பு எது? முன்பின் தெரியாதவங்கள வா போன்னு கூப்பிடுறது சட்டப்படி தப்புங்கற. நீ சுமாரியா? ஆத்திரப்படாதீங்க, விஷயம் என்ன முதல்ல சொல்லுங்க. அம்மா 1 கிலோ கத்திரிக்காய 1.25 ரூபான்னு அந்த வீட்டு கொடுத்தா இந்த வீட்டு கொடுத்தா என்கிட்டே வந்து 1.25 ரூபாய் தான் சொன்னா. ஆனா என் புருஷன் வெளியே வந்த உடனே நினைச்சிட்டு நீங்களா உங்களுக்காக 25 பைசா குறைச்சுக்கிறேன்னு சொன்னா. என் வீட்டுக்காரர்கிட்ட மட்டும் 25 பைசா குறைச்சுக்க காரணம் என்ன? அதனாலதான் சந்தேகப்பட்டு கேட்டேன், என் வீட்டுக்காருக்கு இவளுக்கு என்ன தொடர்புன்னு. அது என்ன தப்பா? நான் கேட்ட தப்பா சொல்லுங்க. சட்டப்படி தப்பு எது? உன் புருஷனை 25 பைசால எடை போட்டது சட்டப்படி தப்புங்கிற. இந்த அம்மா இதை விட சீப்பா எல்லாம் எடை போட்டிருக்காங்க. யோ சும்மா இரியா. சும்மா இறையா. நீ ஏமா எல்லார் வீட்டுக்கும் 1.25 ரூபாய் கொடுத்துட்டு இவங்க புருஷனுக்கு மட்டும் 25 பைசா குறைச்சு கொடுத்தா? நல்லா கேளுமா. கந்து வட்டிக்கு வாங்கின கடனை கட்ட முடியாம நடுத்தெருவுல ஈட்டிக்காரன் வந்து அவமானப்பட்டு நிக்கும் போது அவர்தாம்மா அந்த கடனை கட்டி என்ன காப்பாத்தினாரு. அவர் என் கூட பிறக்காத பொறுப்பு மட்டும் இல்லம்மா, நான் கும்பிடுற தெய்வம்மா. கையும் களவுமா பிடிச்சிட்டோம்ல, அதான் சும்மா நீல கண்ணீர் வடிக்கிறா. சட்டப்படி தப்பு எது? குற்றவாளின்னு சொன்னதுக்கு அப்புறமா நிரபராதி நிரூபிக்காம உன் வீட்டுக்காரர் உள்ள இருக்கிறது தப்புங்கிற. தம்பி தம்பி சீக்கிரம் வெளியே வாப்பா, இங்க கத்திரிக்காய் விவகாரம் கோர்ட் வரைக்கும் போயிடும் போல இருக்கு. எவ்வளவு நேரம் நிக்கிற? சீக்கிரம் பணத்தை குடியா. யோ பாம் ஆயில் வாங்க ரேஷன் கடையில நிக்கல, பணத்தை வாங்க பேங்க்ல நின்னா. சார் புதுசா வந்திருக்க மேனேஜர் உங்களை வர சொன்னாங்க. யோ போய் வேலையா இருக்குன்னு சொல்லியா போயா. சார் உங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க அந்த அம்மா. என்னது? வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்களா?
இந்த ஆபீஸ்ல என்ன வேலையை விட்டு எடுக்கிறதுக்கு யாருக்கு அதிகாரம் இருக்கு? யா ஆ நீதான் புதுசா வந்த ஆபீசரா? நான் யார் தெரியுமா உனக்கு? தெரியும். நீ திருட, அயோக்கியன். You're a cheat and a fraud. உன் பந்தாவெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க, ஏன் ஆபீஸ்ல வச்சுக்காத. கஸ்டமர்ஸ காக்க வைக்கிறது, ஒர்க்கிங் அவர்ஸ்ல தண்ணி அடிக்கிறது, வாங்காத லாரிக்கு வாங்கினதா பணத்தை கொடுக்கறது, ஆபீஸ் பணத்தை வேற கையாடி இருக்க. இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் உன் மேல இருக்கு. டிபார்ட்மெண்ட்ல ஏற்கனவே என்கொயரி நடத்தி உன்னை டிஸ்மிஸ் பண்ற பவரை என் கையில கொடுத்திருக்காங்க. So you are dismissed. You can get out. உன் பவரை நீ காமிச்சிட்ட, என் பவரை நான் காமிக்கிறேன். அத விடுறா, பெரிய பேங்க் வேலை சும்மா அலட்டிக்கிறிய. நான் வேலை போனதுக்காக கவலைப்படல, அவன் என்ன அவமானப்படுத்தினா பாரு, அதுக்காக ஆத்திரப்படுறேன். அது என்னமோ தெரியலடா, நான் பிறந்ததுல இருந்தே எனக்கும் பொம்பளைங்களுக்கும் ஆக மாட்டேங்குது. எங்க அம்மா என்னடான்னா காசை வச்சு சீட்டானுங்கிறதுக்காக வீட்டை விட்டு வெளில போடான்னுட்டா. உன் தங்கச்சிடான்னா கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டேன், கண்ணத்துல அறிஞ்சிட்டா. சரி அவனை சரி கட்டி இவனை சரி கட்டி பேங்க்ல வேலைக்கு சேர்ந்தா ஊழல் நிறுவனமாச்சுன்னு சொல்லி என்னை அவமானப்படுத்தி அவன் என்ன டிஸ்மிஸ் பண்ணிட்டா. ஏண்டா இப்படி பண்ணா? இந்த சிகப்புரோஜாக்கள்ல கமலாசம் கொலை பண்ணுவானே அது மாதிரி பட்டு 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 பட்டுன்னு எல்லா பொம்பளைங்களையும் கொலை பண்ணிட்டான்னா? உனக்கு வாழ்றதுக்கு வழி வேணும், அவ்வளவுதானே. எனக்கு தெரிஞ்ச சேட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லி பணம் வாங்கி தரேன், அதை வச்சு ஏதாவது பொழைச்சிக்க. ஹலோ சேட்டா, யாரு? ஜவஹர்லால் தானே? நான் தான். என் வயசு கூட தெரியலையா? அதான பார்த்தேன். ஒண்ணு இல்ல, என் ஃப்ரெண்டு ஆனந்த்னு ஒருத்தன் வருவான், அவன்கிட்ட ஒரு 25,000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா நான் செக் கொடுத்துடுறேன். கண்டிப்பா கொடுத்துருவேன் சார். ஓகே தேங்க்யூ. ஏய் சொல்லிட்டேன், போய் பணம் வாங்கிக்க. ஏய் சந்தோஷத்துக்காக ஒன் மோர் ரவுண்ட். இது என்னடா கேள்வி, கப்புன்னு அட்றா. ஆமா என்ன பிசினஸ் பண்ண போற? எதுல விட்டனோ அதுலதான். அப்படின்னா பாட்டில் வியாபாரம் தான். இத பாரு, எதிர்த்த வீட்டுல ஆண்டி இருப்பாங்க, அவங்க கூட போய் விளையாடு. நான் கூப்பிட்டா நீ வரணும். ஓகே? சரி மம்மி. குட் கேர்ள். ஆண்டி ஆண்டி, இன்னைக்கு பூரா நான் உங்க வீட்ல தான் இருக்க போறேன். ஏமா உங்க வீட்ல யாரும் இல்லையா? இருக்காங்களே, மம்மியும் டாடியும் இருக்காங்க. கூப்பிட்டா தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. ஏன் தெரியல ஆண்டி. ஓஹோ அப்படியா? ஆமா குழந்தைங்க. அந்த வாண்டு கதவை பூட்டிட்டு எதிர்த்து வீட்டுக்கு போயிடுச்சு. அதுக்கு தெரியுது வாரத்துல ஒரு நாள் ஆச்சும் அம்மாவும் அப்பாவும் சந்தோஷமா இருக்கட்டும்னு. உங்களுக்கு தெரியலையே. வீடு என்ன? ஒண்ணுமில்ல, பகல்லிமா. ஆண்டி ஆண்டி, நீங்க தனியா இருக்கீங்களா? உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? இல்லையே. ஏன்? அது என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அங்கிள் கிடைக்கலையே. மேடம் வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன உங்க பேரு நம்ம தெருவெல்லாம் கொடி கட்டி பறக்குது. அப்புறம் உங்க கார்மெண்ட்ஸ் ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் கூட எக்ஸ்போர்ட் ஆகுதாமே? குட், வெரி குட். இந்த கண்ணாடியில உங்களை பாக்குறப்போ ரொம்ப அழகா இருக்கீங்க. இது அழகுக்காக போடுற கண்ணாடி இல்ல. சில பேர் கொடுக்கிற அதிர்ச்சியில அடிக்கடி கண்ணு கஷ்டப்படுது. அந்த பாதிப்புக்காக போட வேண்டியதா இருக்கு. என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேண்டாங்க. அம்மா, வர ஞாயிற்றுக்கிழமை என் தங்கச்சி கல்யாணம். நீங்க அவசியம் வந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். பரவாயில்லையே, ரொம்ப பழகினவங்களே கல்யாணத்துக்கு கூப்பிட மறந்து போயிடுறாங்க. நீங்க புதுசா வந்திருக்கிற என்ன வந்து நடத்தி வைக்க சொல்றீங்களே? சார் மாதிரி பெரிய பிசினஸ் மேக்னெட் கூப்பிட்டாலும் சரியா இருக்கும். சார் யார் தெரியும்ல? என்னமா அப்படி கேட்டீங்க? சார் நம்ம பேங்க்ல தான் அக்கவுண்ட் வச்சிருக்காரு. அப்படியா? ஆனா மர்த் ரெடிமேட் சென்டரோட அக்கவுண்ட் எல்லாம் தியாகிங்கிற பேர்ல இருக்கு. ஏன் சார் உங்க பேரை மாத்திட்டீங்களா? அது என் பேர் இல்ல மேடம், தியாகியாங்கிறது என்னோட மாமனார் பேர். அவரோட பொண்ணதான் நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். நாம பொண்ணை கட்டி கொடுக்கும்போது அவங்க கேட்கறத வரதட்சணை நான் கொடுக்கணும். என்னோட துரதிர்ஷ்டம் என் வாழ்க்கையும் சேர்த்து கொடுக்க வேண்டியதா போச்சு. அந்த அவசரத்திலையும் குழப்பத்திலையும் தான் உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிட வேண்டிய பாக்கியம் எனக்கு இல்லாம போச்சு. அதனாலதான் உங்களை நேருக்கு நேரா பார்த்தும் உங்களோட பேச முடியாம போச்சு. உங்க தங்கச்சியாவது நல்லா இருக்காங்களா? இருக்கணும்னு தான் உங்களை நான் பார்க்க வந்திருக்கேன். என் தங்கச்சி புருஷன் 25,000 ரூபாய்க்கு யாரோ ஒரு மார்வாடிக்கு செக் கொடுத்திருக்காரு. அவர் அக்கவுண்ட்ல பணம் இல்ல, அதை திருப்பி அனுப்பிடலாமான்னு நம்ம பேங்க் மேனேஜர் போன் பண்ணாரு. அந்த செக்கை திருப்பி அனுப்பிச்சா என் தங்கச்சி புருஷன் மேல அந்த மார்வாடி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவான்.
அக்கவுண்ட்ஸ் ஆபீசர் உள்ள வர சொல்லுங்க. ஏன் சார் அந்த செக் அனுப்பிச்சிட்டீங்களா? இல்லைங்க மேடம், அவர் ஃபாதர் அக்கவுண்ட்லயே லட்சக்கணக்கில் பணம் இருக்கு. ஒரு செக் கொடுத்தாருன்னா பையன் பேர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓ எஸ், அப்படி செய்யலாமே. அதுக்கு அவர் சம்மதிக்க மாட்டார் மேடம். தாயும் பிள்ளையும் ஒன்னா இருந்தாலும் வாயும் வயிறு வேறன்னு நினைக்கிறவர். நீங்க போங்க சார், நான் டிசைட் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே மேம். அப்ப என்ன செய்யலாம்? அந்த செக்கை ரிட்டர்ன் ஆகாம ஹானர் பண்ணீங்கன்னா இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள எப்படியாவது புரட்டி அந்த பணத்தை அவர் அக்கவுண்ட்ல கட்டிடுறேன். ஓகே, அப்ப உங்க விருப்பப்படியே செக் ஆனர் பண்ணிடுறேன். தேங்க்யூ மேடம், நான் வரேன். மிஸ்டர் கிரேட். என் பேரு கிரேட் இல்ல, மருது. மறக்கல, உங்க குழந்தைக்கு என் பேர் வச்சுட்டு அவளை பேர் சொல்லி கூப்பிடாம இருக்கீங்களே, உங்களை நான் எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறது? தங்கச்சியை தள்ளி விட்டா போதும்னு நினைக்கிற அண்ணங்களுக்கு மத்தியில நீங்க ஒரு வித்தியாசமான அண்ணன். அவ மேல இருக்கிற பாசத்தை மறக்காம அவ புருஷன் பட்ட கடனையும் உங்க தலைமையில தூக்கி போட்டுட்டு இருக்கீங்களே. யூ ஆர் a great man. உங்களை நான் வேற எப்படி கூப்பிடுறது? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நாளை பொழுது உங்களுக்கு நல்லதா விடியட்டும். நன்றி, நான் வரேன். இந்த பாரு, எதிர்த்த வீட்டுல ஆண்டி இருப்பாங்க, போய் விளையாடு, ஓடு. சட்டப்படி தப்பு. எது? ஒரு மாமியார் வரும்போது மருமக பார்க்காத மாதிரி ஆட்டோல போறது. நீங்க ரொம்ப ஃபீலிங்கா இருக்கிறீங்க, எனக்கு தெரியுது. சித்தப்பா நீங்க போங்க. என்ன ஞாபகம் இருக்கா? என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? என் மகனை பாக்கணும்னு வந்தேன். மருமகன் எங்கேயோ வெளியே போயிட்டு இருக்கா. ஆமா, நீ எங்க? எங்க வீடு இங்கதான் இருக்கு. வாங்களேன், வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன பாக்குறீங்க? உங்க பேத்திதான். அவ ஸ்கூலுக்கு போற நேரம், தூங்குற நேரம் தவிர பாக்கி நேரம் எல்லாம் இங்கதான் இருப்பா. ஏய் குட்டி, யார் வந்திருக்காங்க பாரு, உங்க பாட்டி. ஐயா, என் பாட்டி இல்ல, இது பிச்சைக்கார கேள்வி. ஏய், அப்படி எல்லாம் பேசக்கூடாது. இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? எங்க அம்மா தான் சொன்னாங்க. சும்மா சும்மா பணம் கேக்குறாங்க, அதனாலதான் கோவம். எங்க அப்பாவை பணம் கேட்டு தொந்தரவு பண்றாங்கன்னு எங்க அம்மா தான் சொன்னாங்க. அதனாலதான் இது வரும்போதெல்லாம் எங்க அம்மா உள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு பூட்டி சாவிய ஜன்னல் வழியா கிட்ட கொடுத்துருவாங்க. என்னம்மா இது அக்கிரமா இருக்கு? என் பொண்ணு மட்டும் சரியா இருந்திருந்தா என் பிள்ளைக்கும் எனக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்திருக்காதுமா. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. என் பிள்ளையோட பொழப்புக்கு விளக்கேத்தி வச்சவனி என் குறைய உங்ககிட்ட சொல்றமா. தன்னோட தங்கச்சி மேல உயிரையே வச்சிருந்தா என் புள்ள. உலகத்துல எந்த தங்கச்சிக்கும் கிடைக்காத வாழ்க்கை தன்னோட தங்கச்சிக்கு கிடைக்கணும்னு என் மகன் ஆசைப்பட்டான். தேடாத இடம் எல்லாம் தேடி கற்பக வெற்றி மாட்டும் ஒரு மாப்பிள்ளையை கண்டுபிடிச்சா. அன்னைக்கு கார்த்திகை தீபம் விளக்கேத்திட்டு இருந்த என் மக பாவாடையில தீ பிடிச்சிருச்சு. அத சுலபமா அணைச்சிட்டேன். ஆனா என்னடி சொல்ற? ஆமாமா, அண்ணன் இந்த கல்யாணத்தை உடனே நிறுத்த சொல்லுங்க. நான் காலேஜ்ல படிக்கும்போது ஒருத்தர் விரும்பிட்டேன். அவ யார விரும்பிட்டேன்னு சொன்னாலும் அவங்கிட்டயே கெட்டு போயிட்டான்னு பிறகுதாமா தெரிய வந்துச்சு. என்னடா என்ன? உங்க மக விளையாடுறதுக்கு என் தங்கச்சியோட வாழ்க்கை தான் கிடைச்சதா? மரியாதையா என் தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டு. சும்மா நிறுத்துறா. நான் என்ன முடியாது நான் சொல்றேன். ஒவ்வொரு முடிச்சுக்கும் ஒரு வேலை இருக்கு. உன்னால கொடுக்க முடியுமா? என்னடா பெரிய வேலை? எனக்கு என் தங்கச்சி வாழ்க்கை தான்டா முக்கியம். சொல்றா. அவன் என்ன சொல்றது? நான் சொல்றேன். சொல்லுங்க. முதல் முடிச்சுக்கு 2 லட்சம் ரூபாய் பணம். ரெண்டாவது முடிச்சுக்கு 100 பவுன் நகை. மூணாவது முடிச்சுக்கு நீ உழைச்சு சம்பாதிச்சு வச்சிருக்கியே கடன், அத உன்னால கொடுக்க முடியுமா? சொல்லு. பிரமாதம் தம்பி. பெரியவங்க 3 முடிச்சோட நிறுத்திட்டாங்க. 4வது முடிச்சு வச்சிருந்தா உன்னையே கேட்டிருப்பா. ஏண்டி பணத்தை கேட்ட, நகையை கேட்ட, சரி கடைசியா அந்த தம்பி கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச கடையும் கேக்குறீங்களே, நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? கொள்ளக்காரிகளா? சும்மா நிறுத்தியா? அதே கடையில இவன் வேலை செய்யட்டும். நான் வேணா சம்பளம் போட்டு தரேன். சம்பளம்? நீயா?
உங்க பையனை ரெடியா இருக்க சொல்லுங்க. என்னடா சம்பாதிச்ச காசையெல்லாம் தங்கச்சி கல்யாணத்துல விட்டுட்டோமேன்னு பாக்குறீங்களா? விட்ட இடத்துல இருந்தே எடுத்துருவான், கவலைப்படாதீங்க. ஐயா, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஆண்டவனே எதிர்த்தாலும் என் பொண்ணு உங்களுக்கு தான். நீங்க தான் என் பொண்ணுக்கு மாப்பிள்ளை. தகுதி இல்லாத ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டிட்டோம்னு என் பிள்ளையோட விருப்பம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கா என் மருமக. அவ அவனை விட்டு போறதுக்கு நான் ஏமா ஒரு காரணமா இருக்கணும்? அதனாலதாமா மகளோட இருக்க மனசு இல்ல, மகனோட வாழறதுக்கும் வழி இல்ல. என் தம்பி வீட்டுல இருந்துட்டு இருக்க. என் பிள்ளைய பாக்கணும்னு எனக்கு தோணும் போதெல்லாம் எட்ட நின்னு பாத்துட்டு கண்ணை கசக்கிட்டு போயிடுவேன். நீங்க இப்படி எட்ட நின்னு பாத்துட்டு போறதெல்லாம் அவருக்கு தெரியுமா? தாயாச்சே, அவன் மனசு கேக்குமாமா. மாசம் ஒரு தடவை வருவா, என்ன பாத்துட்டு செலவுக்கு காசு கொடுத்துட்டு நீயாவது சந்தோஷமா இருமான்னு சொல்லிட்டு போவான். என் சந்தோஷம் எல்லாம் அவனை பாத்துக்கிட்டே இருக்கணும், அவன் மடியில உசுர விடணும்னு தான். அது எங்க நடக்க போகுது? அவன் கொள்ளை வைக்கிற கொடுப்பனையாவது இருக்குமோ இல்லையோ அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். அப்ப நான் கிளம்புறேம்மா. என் பிள்ளைய பாக்கலங்கிற வருத்தம் என் மனசுக்குள்ள இருந்தாலும் என் குறையெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டேங்கிற சந்தோஷத்தோட நான் போறேம்மா. வரேம்மா. சரி. என்னங்க ஒரு நிமிஷம். இப்போ ஆட்டோல போறாங்களே அவங்க யாரு? என்ன விஷயம்? அது ஒண்ணுமில்ல, என் வீட்டு வாசல்ல வந்தவங்கள உங்க வீட்டை கூட்டிட்டு போய் விருந்து வச்சீங்க, அக்கறையா ஆட்டோல அனுப்பிச்சு வச்சீங்க. ஒருவேளை உங்க மாமியாரா இருக்குமோன்னு கேட்டேன். ஐயோ, ஆனாலும் உங்களுக்கு குறும்பு ரொம்ப ஜாஸ்திங்க. இந்த காலத்துல எந்த மருமக மாமியாருக்கு விருந்து வச்சு ஆட்டோல எல்லாம் ஏத்தி அனுப்புறாங்க? வீட்டை திறந்து உள்ள கூப்பிட்டாலே பெரிய விஷயம் இல்லைங்களா? ஆமா, இவ்வளவு அக்கறையா விசாரிக்கிறீங்களே, அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்ல உறவுக்காரங்களா? அவசரம் ஒண்ணு இல்ல, நிறைய டைம் கொடுக்குறேன், நிதானமா யோசிச்சு சொல்லுங்க போதும். வரட்டுமா? உள்ளதான் இருக்கேன். என்ன இது கத்திரிக்கால ஒரே சொத்தையா இருக்கு? கத்திரிக்காய் மட்டுமா சொத்தையா இருக்கு? இந்த காலத்து மனுஷாங்களே சொத்தையா இருக்காங்க. யாரம்மா நம்ப முடியுது? பேங்க் ஆபீசராமா நீங்க? நம்ம மருதன வீட்டுக்கு ஏத்தாப்புல நீங்க குடியிருக்கீங்களா? ஆமா, எதுக்காக கேக்குறீங்க? ஒண்ணு இல்ல, ஏதாவது பேசிக்கிறாங்களே அதான் என்னன்னு கேட்டேன், வேற ஒண்ணு இல்ல. வீட்டுல யாரும் பெரியவங்க இல்லையா? ஏன்? இருந்திருந்தா காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த பேச்சுக்கே இடமில்ல, அதான் கேட்டேன். என்ன பேச்சு? நீ எழுத்த விட்டு மருத்துவ வச்சுக்கிட்டு இருக்கியாம? அப்படின்னா அவன் பொண்டாட்டி ஊர் முழுக்க தம்பட்ட அடிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு என்ன காரணம்? நீ கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே வர்றதுதான். உனக்குன்னு ஒரு புருஷன், உனக்குன்னு ஒரு குடும்பம் இருந்திருந்தா அவதான் நாக்குல நரம்பு இல்லாம அப்படி பேசி இருப்பாளா, இல்ல ஊர் தான் அதை நம்பி இருக்குமா? என்ன சித்தப்பா இது? உதவி செய்யறதுக்கு உறவுதான் இருக்கணுங்கிறது இல்ல, மனசுதான் இருக்கணும் அப்படின்னு நீ நினைக்கிற. ஆனா மத்தவங்க நினைக்கலையே. இந்த பாருமா, இதை இப்படியே விட்டுட்ட சட்டப்படி ரொம்ப தப்பு. சாரதா, இதான் மாப்பிள்ளையோட படம். பெரிய இடம், பையன் அமெரிக்கால இருக்கிறான். எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஃபேமிலி. பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல்லு. திக்கி திக்கி சொல்றியா இல்ல தீர்மானமா சொல்றியா? வெரி குட். என்னம்மா, மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? அப்புறம் என்ன, தேதியை பேசி முடிவெடுத்துருவோம். முடிவெடுத்துருவோம். அதுக்கு முன்னால ஒரு சின்ன விஷயத்தை தெளிவுபடுத்துறீங்களா? என்ன? எங்களுக்கு வேண்டியது ஒரு கௌரவமான குடும்பத்திலிருந்து ஒரு நல்ல பொண்ணும். உங்க பொண்ணை பார்க்க வரும்போது அரச பரசலா சில சமாச்சாரங்களை கேள்விப்பட்டோம். அத பத்தி தான். ஏன் சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கீங்க? விஷயத்தை பட்டுன்னு எடுத்து சொல்லுங்க. இல்ல, உங்க பொண்ணுக்கும் எழுத்து வீட்டில் இருக்கிற பையனுக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதா ஊர்ல பேசிக்கிறாங்க. ஊர்ல 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அதுக்காக அத பத்தி கூட நாங்க கவலைப்படல. அவங்க பொண்டாட்டியே சொல்றாங்களே. அதெல்லாம் பொய்யுங்க. அத நிஜம்னு நாங்க கூட நம்பல. ஆனா அத பொய்ன்னு நிரூபிக்க வேண்டியது உங்க கடமை. அதை எவ்வளவு சீக்கிரம் செய்யறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். அது வரைக்கும் வெத்தலை பாக்கெல்லாம் மாத்திக்கிறதுக்கு இல்ல, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க.
சட்டப்படி தப்புமா. எது இவங்கெல்லாம் பேசுனது? நான் இருக்கேம்மா, நான் இருக்கேன். உனக்கு நான் கொண்டு வர மாப்பிள்ளை. யாரது? நான் தான். கொஞ்சம் கீழே இறங்கி வரீங்களா? எனக்கு கீழே இறங்கி வர பழக்கம் இல்ல. என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். எனக்கு ரகசியம் எல்லாம் பேச பிடிக்காது. அங்க இருந்தே பேசுங்க. நான் ஊர் வம்பு பேசுறதுக்காக வரல. என் வாழ்க்கை பிரச்சனையை பத்தி பேசணும். எனக்கு இப்ப இதுதான் முக்கியம். என் தலைமுடிய காய வைக்கணும். அப்படி ஏதாவது பேச வேண்டியதா இருந்தா எங்க வீட்டுக்காரர் வருவாரு. முச்சந்தில நின்னுகிட்டு அவரை பார்த்து ஏதாவது உங்க இஷ்டத்துக்கு பேசுங்க. பழிய போட்டது இல்லாம பரிகாசமா வேற பேசுறியா? பழியா? எது பழி? அதான் என்னையும் புருஷனை இணைச்சு நீ ஊர் பூரா பேசினது. இன்னும் கொஞ்ச நேரத்துல என் வீட்டு வாசப்படியை விட்டு போகல, இந்த உலகம் பூரா பேச வைப்பேன். அதான் கேக்குறேன். ஏன் பேச வைப்ப? எதுக்காக பேச வைப்ப? வாட்ட சாட்டமா இருக்கிற என் புருஷனை வளைச்சு போட்டது இல்லாம என் குழந்தையையும் புடிச்சு வச்சுக்கிட்ட. பத்தா குறைக்கு என் மாமியாரையும் வளைச்சு போட்டுக்கிட்ட. அம்மா, நீ ஒரு பொண்ணு. பழிய போடுறது ரொம்ப சுலபம், சுமக்கிறது ரொம்ப கஷ்டம். இது பாருமா, உன் குழந்தை மேல நான் வச்சிருக்கிறது அன்பு. உன் மாமியார் கிட்ட நான் காட்டுறது வெறும் அனுதாபம். அந்த அனுதாபத்தை அன்பையும் தவறா புரிஞ்சுக்கிட்டு நீ அபாண்டமா என் மேல பழி சுமத்துற. நான் சுமத்துறது பழி இல்ல, நிஜம். என் புருஷனை நீ வச்சிட்டு இருக்க. இது ஊர் பூரா போய் கேளு, உன் மண்டவாள தெரியும். ரொம்ப நல்லா இருக்குமா நீ செஞ்சது? இப்படியா செய்வா ஒரு பொம்பளை? ரொம்ப நல்லா போங்கம்மா, போங்க. எந்த வீட்டுல என்ன நடக்கிறதுன்னு பாக்குறதே உங்களுக்கு தொழிலா போச்சு. போங்கய்யா, போங்க. நீ வருத்தப்படாதம்மா. இந்த பொம்பளைங்களே இப்படித்தான். கண்ணை மூடிக்குவாங்க, காதை திறந்து வச்சுக்குவாங்க. திறந்த காதை மூடுறது ரொம்ப கஷ்டம். இத பாரும்மா, எப்ப சந்தேகம் உள்ள வந்துடுச்சோ சந்தோஷம் வெளியே போயிடும். நீ எதுக்கு வீணா இங்க இருந்துகிட்டு சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? பேசாம வேற ஒரு இடத்தை பார்த்துக்கிட்டு குடி போயிடுமா. எப்ப சந்தேகம் உள்ள வந்துடுச்சோ சந்தோஷம் வெளியே போயிடும். கிளம்புங்க சித்தப்பா. சட்டப்படி தப்புமா. எது யாரோ ஏதோ சொன்னாங்கிறதுக்காக நீ எடுத்திருக்க இந்த முடிவு, அது ரொம்ப தப்புமா. முடிவில்லை சித்தப்பா, இனிமேதான் ஆரம்பம். எதிர்காலத்துல என்ன மாதிரி எந்த பொண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு நான் நடத்த போற தர்ம யுத்தம். அம்மா, நான் சொல்றத கொஞ்சம். வேண்டாம் சித்தப்பா, நீங்க கிளம்புங்க. என்ன பிக்சருக்கு போயிட்டு வந்து அப்படியே தூங்கிட்டேனா? யார் அது? வீடெல்லாம் ஒரே போக. श्री वेंकटाचलपते तव सुप्रभातम् उत्तिष्ठो गोविंद गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मंगलम गुरु उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मंगलम गुरु उत्तिष्ठो उत्तिष्ठ गोविंद गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्ता त्रैलोक्यं मंगलम गुरु मादः समस्य जगता मधुकैटपारे वत्से विहारी मनोहर दिव्य मूर्ते माद समस्य जगता मधुकैटपारे वत्सो विहारी मनोहर दिव्य मूर्ते श्री वेंकटाचलपते तव सुप्रभातम. ஏய், உனத்த கூப்பிடுறேன். சுப்ரபாதம் சொல்லும் போது டிஸ்டர்ப் பண்ணா எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியாதாக்கா?
அக்காவா? வாழ்க்கையில முந்திக்கிட்டீங்க, அதனாலதான் மரியாதை. சரி, விஷயத்த சொல்லுங்க. ஏண்டி என் வீட்டுக்குள்ள வந்து புகை போட்டதும் இல்லாம சுப்ரபாதம் பாடுறதும் இல்லாம என் குழந்தைக்கு ட்ரெஸ் வேற போட்டு விடுறியா? இனிமே ஏன் வீடு ஓ வீடுன்னு பிரிச்சு பேசுறதெல்லாம் இன்னையில இருந்து விட்டுடுங்கக்கா. இது நம்ம வீடு, அவ நம்ம குழந்தை, அவரு நம்ம புருஷன். என்னது நம்ம புருஷனா? புருஷன் வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, நீ கட்டிக்கிட்டவ, நான் வச்சுக்கிட்டவ. என்ன இருந்தாலும் புருஷன் புருஷன் தானே. அவருக்கு மதுரை பக்கமா இருந்ததுன்னு வச்சுக்கோ, வாங்க மச்சான் கருவாட்டு குழம்பு ஆக்கி வச்சிருக்கேன் வாரியலா அப்படின்னு கேட்டிருப்பேன். கோயம்புத்தூரா இருந்ததுன்னு வச்சுக்கோ, ஏனுங்க மணி என்ற வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவருங்க அப்படின்னு சொல்லிருப்பேன். தஞ்சாவூர் இருந்ததுன்னு வச்சுக்கோ, வாங்கண்ணா சாப்பிட வரையலா அப்படின்னு கேட்டிருப்பேன். இதே மெட்ராஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோ, இதானே வேணான்றது அப்படின்னு சொல்லிருப்பேன். அவருக்கு எந்த ஊரோ தெரியலையே, ஆசை வேகத்துல அத கூட கேட்க மறந்துட்டேன். நீ வேற புருஷனானு பொட்டில் அடிச்ச மாதிரி கேட்டுட்டியா? எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. காலு நோண்ட ஞாபகத்துக்கு வருது. அவரு எங்க படுத்துக்கிட்டு இருக்காரு? எதுக்கு? வித்தியாசமா நினைக்காத. அவர் காலை தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம கதையை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். எங்க இருக்கிறாரு? எங்க இருக்கிறாரா? ஏண்டி உனக்கு என்ன திமிரு இருந்தா திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சதும் இல்லாம என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் வாழ்க்கையில பங்கு போடணும்னு ஆசைப்படுவேன். உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா கொஞ்சம் கூட ஈவ இறக்க இல்லாம ஓ புருஷனை நான் வச்சிட்டு இருக்கிறதா நான் கூசாம அபாண்டமா பழி போடுவேன். அப்படிதாண்டி போடுவேன். எனக்கு ஆத்திரம் வரும்படியா நீ நடந்துகிட்ட. அனாவசியமா எங்க குடும்ப விஷயத்துல நீ தலையிட்ட. அந்த ஆத்திரத்துல கோபத்துல அப்படி நான் சொன்னேன். அதுக்காக என் வீட்டுக்குள்ளேயே வந்து என் புருஷனோட குப்பை கொட்டலான்னு ஆசைப்படுறியா? என்ன சொன்ன? இப்ப நீ கொட்டினிய குப்பை அது அப்படியே வெளியே வந்து கொட்டு, ஊருக்கு உண்மை தெரியட்டும். தெரியலனா சிம்பிள், இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். போக மாட்டேன். உன்னோட ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் ஒருத்தரோட வாழ்க்கை தான் கிடைச்சதா? ஒழுங்கு மரியாதையா நான் சொன்னதெல்லாம் தப்புன்னு மன்னிப்பு கேளு. எனக்கு வேண்டியது உங்க பொண்டாட்டியோட மன்னிப்பு இல்ல, காத்துல போன என் மானம் மரியாதை. எந்த ஊர்க்காரங்க முன்னாலே நான் அவதூறா பேசினாங்களோ அதே ஊர்க்காரங்க முன்னால என் புருஷனுக்கும் எதிர்த்த வீட்டுக்காரிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, நான் சொன்னதெல்லாம் பொய்ன்னு பெத்த புள்ள மேல சத்தியம் பண்ணி சொல்லணும். அப்படி சொல்ற வரைக்கும் என்ன ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். குட்டி, உங்க அம்மாவை கூட்டிட்டு தெருவுக்கு போ. வாங்க மம்மி போலாம். விடுறே சனியனே, செருப்பால அடிப்பேன். ஏயா 1000 தான் பொஞ்சாதி தப்பு பண்ணிருந்தாலும் அனுசரணையா போறதை விட்டுட்டு எவ்வளவு ஒருத்திக்கிட்ட போய் என்ன மன்னிப்பு கேட்க சொல்றது இல்லாம அவ பேச்ச கேட்டுக்கிட்டேன்னு சத்தியம் வேற பண்ண சொல்றியே, நீ எல்லாம் ஒரு புருஷனா? இதுவரைக்கும் அப்படி ஒரு நினைப்பு உனக்கு வரலனா அது உன் தப்பு. இதுக்கு அப்புறமா அந்த நினைப்ப உனக்கு உண்டாக்கலனா அது ஏன் தப்பு. என் மனுஷத்தன்மை மறத்து போறதுக்குள்ள மரியாதை அவங்க சொன்னதை செய்யற. நான் செய்யறேன்னு சொன்னது என் புள்ள மேல சத்தியம் இல்ல. இவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன். இது சத்தியம் சத்தியம் சத்தியம். எதிர்த்த வீட்டுல குடியிருந்ததே பொறுக்க முடியாதவ வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் சகிச்சிட்டு இருப்பாளா? அதான் பொறுக்க முடியாம வீட்டை விட்டு போயிட்டா. ஆட நீ ஒண்ணு கட்டின புருஷன் இன்னொருத்திக்கு விட்டு கொடுத்துட்டு இவ எப்படி வீட்டை விட்டு போகலாங்கிற? நெஞ்சுன்னு இருக்கிற மனசும் உண்டு, பந்து மாதிரி இருக்கிற மனசும் உண்டு. நம்ம மேல கூட தான் பழிய போட்டா நம்ம தொடச்சு விட்டுல. அவ துணிச்சல்காரி, அதான் வீட்டுக்குள்ள போயிட்டா. ஆமா, அவங்களுக்குள்ள ஏதாவது இருக்குங்கிற? எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பார்த்தா குடி கெடுக்கிற பொண்ணாவும் தெரியல, அந்த புள்ளைய பார்த்தா அப்பேற்பட்டனாவும் தெரியல. ஆட நீ ஒண்ணு எந்த புத்துல என்ன பாம்பு இருக்குன்னு இப்பெல்லாம் யாருக்கு தெரியுது? பாலை ஊத்துங்க, பாம்பு தானே வெளியே வந்துடும். அரைச்சே 3 வேளையும் 3 கிலோ அரிசியை முழுங்கி விட்டு உங்களுக்கு வேற வேலையே கிடையாதா? அடுத்த விட்டு அம்மி கிடைச்சா போதும், உடனே இழுத்து வச்சு அரைச்சிருவீங்களே. பாவம், அந்த ஆளு நெருப்பு மேல நின்னுகிட்டு இருக்கிறான். அட நிறுத்தியா, நெருப்பு மேல நிக்கிற பொறுப்பான ஆளா இருந்தா வீட்டை விட்டு வெளியே போன பொண்டாட்டியை கூட்டிட்டு வந்து புத்திமதி இல்ல சொல்லிருக்கணும். இப்படி சும்மா இருந்தா அர்த்தம் என்ன? எங்க டாடி டாடி மாமா வராங்க. ஏய் போடா,
ஏ கிழவா, அவன் வரான். உணர்ச்சி வசப்பட்டு என் தங்கச்சி அவன் கூட அனுப்பலான்னு நினைச்ச நடு வீட்டுல ஒரு கொலைய விடும். ஜாக்கிரதை. நீ வெட்ட போறியா? இங்க செய்யாத, இதெல்லாம் அசிங்கமா போயிடும். பின்னால கூட்டு போய் வெட்டா பரதேசி பயல. வணக்கம் முதலாளி. வாங்க மாப்பிள, வாங்க வாங்க உட்காருங்க. மாப்பிள்ளைய பார்த்த உடனே சிலுத்துக்கிறீங்களே, முதல்ல எதுக்கு வந்தாருன்னு கேளுங்க. நான் படுத்த கட்டில அவ படுக்க மாட்டேன்னு சொல்லிருப்பா. முதலாளியாச்சே, அதான் புது கட்டில் வாங்க பணம் கேட்டு வந்திருப்பாரு. மரியாதை உள்ள எந்த புருஷனும் கோவிச்சுட்டு பிறந்த வீட்டுக்கு போன பொண்டாட்டிய கூப்பிட வர மாட்டான். மரியாதை கெட்டாலும் பரவாயில்ல, நான் ஏன் உன்னை கூப்பிட வந்திருக்கேன் தெரியுமா? ஒரு பாவம் மரியாதை ஒரு பொண்ணோட மானம் மரியாதை கெட்டு போயிடக்கூடாதுதான் கூப்பிட வந்தேன். இன்னும் கெடாமலா இருக்கும். ஒன்ன மாதிரி ஆளா இருந்தா கெட்டு போயிருக்கும். அங்க இருக்கிறது என் மாப்பிள்ளையாச்சே. ஆமா, மாப்பிள்ளையா? மாப்பிள்ள பொல்லாத மாப்பிள்ள. ரொம்ப ஆடாதரி, கீழே விழுந்துற போற. மாப்பிள, எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். சின்னஞ்சிரிச்சு ஆத்திரத்துல ஏதோ தப்பு பண்ணிட்டா. குத்தம் குறை இருந்தா எல்லாத்தையும் மன்னிச்சு கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்துங்க. இத பாருங்க, என் உயிரே போனாலும் சரி, அவ அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நான் அந்த வீட்டுக்குள்ள நுழைய மாட்டேன். இத பார், இன்னைய பொழுது வரைக்கும் அவகாசம் தரேன். அதுக்குள்ள நீயா வந்து அந்த அம்மா அப்பளுக்கு இல்லாதவன்னு நீ பெத்த புள்ள மேல சத்தியம் பண்ணணும். இல்லனா நான் உன்னை கூப்பிட வர மாட்டேன். என் வக்கீல் நோட்டீஸ் வரும். முதலாளி, என்ன மன்னிச்சிருங்க. என்ன நோட்டீஸ் கிட்டீஸ் மிரட்டுற? நானும் ஒரு பொழுது அவகாசம் தரேன். உன் வீட்டுக்குள்ள இருக்கிற அவளை நீ வெளியில அனுப்பலன்னா நான் வக்கீல் நோட்டீஸ் அனுப்ப மாட்டேன். உன் தங்கச்சிய உன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவேன். என் தங்கச்சியை வச்சு மிரட்டி என்ன பணிய வைக்கிறான்னு பாக்குறியா? இத பாரு, நான் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் கட்டுப்படுவேனே தவிர உன்ன மாதிரி போக்கத்தவங்க உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்டா. என் தங்கச்சியை வீட்டுக்கு அனுப்புவேன்னு சொல்றியே, அவன் என்னடா தப்பு பண்ணா? புள்ளைய வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு சினிமாவுக்கு போனாலா? இல்ல நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலைன்னு உன் தங்கச்சி மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்காளா? உங்க அம்மா உன்னை பார்க்க வரும்போது வீட்டை பூட்டிட்டு நாவல் படிச்சுக்கிட்டு இருந்தாளா? உனக்கெல்லாம் உழைச்சு சம்பாதிக்க துப்பு இல்லாம என் தங்கச்சியை வளைச்சு என் சொத்தை வரதட்சணைங்கிற பேர்ல அபகரிக்க திட்டம் போட்டேன். அவ சந்தோஷத்துக்காக அத்தனை நான் தார வார்த்து கொடுத்தண்டா. இந்த பெரிய மனுஷ ஆசைக்காக உன் தங்கச்சிய சல்லி காசு கூட வாங்காம நான் சம்சாரமா ஏத்துக்கிட்டேன்டா. உன் தங்கச்சி பிடிவாதத்துக்காக என் தங்கச்சியை பலியாட ஆக்க நினைச்ச. உன் தங்கச்சி மேல உனக்கு இருக்கிற பாசம் அவர் தங்கச்சி மேல அவருக்கு இருக்காதா? என்னமோ எல்லாத்தையும் எனக்காக தாரவத்தன் சொல்றியே. நான் சந்தோஷமா வாழணுங்கிற எண்ணம் உனக்கு கொஞ்சமாவது இருந்தா உன் வீட்டுல இருக்க அவங்கள வெளியில அனுப்பிட்டு எங்க அண்ணியை கூட்டிட்டு போய் குடும்பம் நடத்து. இல்லனா உனக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்கிறதே மறந்துரு. இந்த தங்கச்சிங்களே இப்படித்தான். தாவணி போடுற வரைக்கும் தான் தங்கச்சி, போட்டுட்டா அவங்க வேற கட்சி. ஒரு பக்கம் சம்சார வீணை, இன்னொரு பக்கம் ஆத்மாவின் ராகம், இடையில தங்கைக்கோர் கீதங்கிற ஒரு அபஸ்வரம் மருது. இந்த உலகத்துல இருக்கிற பவர்கள்லயே சிறந்த பவர் வில் பவர். இந்த 3 பேருமா சேர்ந்து ஒன்ன ஒரே அமுக்கிட்டதுனால இந்த பவர் பியூஸ் ஆயிடுச்சு. நீ என்ன செய்வ? நம்ம வீடுதான். என்னது? உன் வீடுதான். ராத்து ரெடி. அப்பா ஸ்டெடி ஸ்டெடி. நீங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க. என்ன மாதிரி முன்ன பின்ன குச்சிருந்தா ஸ்டெடியா நிப்பான். புதுசா புற வரைக்கும் ஏறிச்சு. உள்ள கூட்டிட்டு படுக்க வைங்க. பெட்ரூம் எந்த பக்கம்? அப்பா, நீ என்ன கூட்டிட்டு போறியா இல்ல நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னா? யார அவன் இருட்டுல உட்காந்துருக்குது? பொம்மையா? உட்காரு உட்காரு. என்ன மெத்த கல்லு மாதிரி இருக்குது. அது சரி. அங்கிள் அங்கிள், அப்பாவுக்கு என்ன ஆச்சு? அது ஒண்ணு இல்ல கண்ணா. தாடை எங்க இருக்குது? அப்பா குடியும் குடுத்தனமா இருக்கணும்னு ஆசைப்பட்டாரு. குடுத்தனத்தை வீட்டுல வச்சுக்கிட்டாரு, குடிய பார்ல வச்சுக்கிட்டாரு. அங்க ஒண்ணும் தப்பா நினைக்காதீங்க. பொழுது விஞ்ச உடனே லாகரி வஸ்து எல்லாம் கீழே இறங்கிடும். அப்ப இவரு ஃப்ரெஷ் ஆயிடுவாரு.
என் தங்கச்சி அப்படி சொல்லிருக்க கூடாது. அவளுக்காக நான் எவ்வளவு தியாகம் பண்ணேன். என் பொண்டாட்டி எனக்கு வேணாம் வேணாம். அவங்க யார் தெரியுமா? அவங்க யாருன்னு தெரியுமா? அவங்க என் தெய்வம் தெய்வம். ஆண்டி, டாடிக்கு என்ன ஆச்சு? ஒண்ணு இல்லம்மா, நீ வா. என்னது ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்கு? குட்டி குட்டி, உன்னோட பேச மாட்டப்போ ஏன்? உன்னால ஆண்டிக்கு எவ்வளவு கஷ்டம். ராத்திரி என்னமாச்சு? ஏதாவது தப்பா நடந்துக்கிட்டனா? பின்ன இல்லையா? வாய்க்கு வந்ததெல்லாம் உளர்ன, வா வான்னு வாந்தி எடுத்த. எனக்கே அசிங்கமா இருந்துச்சு. ஆண்டி தான் எல்லாத்தையும் கழுவி விட்டாங்க. தப்புதாமா. இனிமே நான் அப்படி நடந்துக்க மாட்டேன்னு ஆண்டி கிட்ட போய் சாரி சொல்லு. நான் ஏன் சொல்லணும்? நீ தானே தப்பு பண்ண, நீயே போய் சொல்லு. என் கவலையை மறக்க குடிச்சு நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன். உங்க கவலைக்கு நான் தான் காரணம். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். உங்களை மாதிரி ஆம்பளைங்களுக்கு கவலை வந்தா குடிச்சு தீர்த்துக்கிறோம்னு சொல்றீங்க. என்ன மாதிரி பொம்பளைங்களுக்கு கவலை வந்தா நாங்க எதை குடிச்சு தீர்த்துக்கிறது? விஷத்தையா? மேடம், நான் என்னோட மான மரியாதையை காப்பாத்திக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். அதனால என்னாச்சு? ஒரு குழந்தை தன் தாயை பிரிஞ்சுது. ராத்திரி நடந்த சம்பவத்தை நினைக்கும் போது எங்கே அந்த குழந்தை தகப்பனை இழந்துருமோன்னு பயமா இருக்கு. அந்த பிஞ்சு குழந்தையோட எதிர்காலத்துக்காக என் வைராகியத்தை மாத்திக்கிறதா நான் முடிவு பண்ணிட்டேன். இத பாருங்க, எனக்கு இருந்த மனக்குழப்பத்துலதான் குடிச்சேனே தவிர நான் குடிகாரனா மாறணுங்கிறதுக்காக குடிக்கல. ஒண்ணு மட்டும் சொல்றேன், கேட்டுக்குங்க. என் மேல உள்ள அனுதாபத்தினாலேயோ என் குழந்தையோட எதிர்கால வாழ்க்கையின் மேல உள்ள அக்கறையினாலேயோ பழிய சுமந்துட்டு வாழ்ந்துடலாங்கிற முடிவுக்கு நீங்க தயாரா இருக்கலாம். ஆனா அந்த பழிக்கு நானும் காரணங்கிற குற்ற உணர்வோட அணுவணுவா சாக நான் தயாரா இல்ல. ஏன் நிம்மதிக்காக உங்களை இந்த வீட்டுல இருக்க சொல்லி கட்டாயப்படுத்த நான் விரும்பல. கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம நெஞ்சார போய் சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போனாலே என் மனைவி அவவாயால உங்களை ஊருக்கு முன்னால உத்தமின்னு சொல்ல வைக்கணும். அது வரைக்கும் என் உயிரே போனாலும் சரி, உங்களை இந்த வீட்டை விட்டு வெளியே போக அனுமதிக்க மாட்டேன். அதையும் மீறி நீங்க போறதா இருந்தா
என் பணத்தை தட்டி தான் போகணும். நான் என்ன நினைச்சேன், சாரதா என் வேலைக்கு மட்டும்தான் வேட்டு வச்சான்னு. அப்படியா? அட அதை ஏன் கேக்குற? இந்த மாம்பழத்து மாமிங்களும் மயிலாப்பூர் மாமிங்களும் வாங்கறதுக்கு அலமோதுறாங்க. கேஷ்ல இருந்து எல்லாமே அவன் தான்டா. நிஜமாவா? போற போக பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் அந்த கடையே விலைக்கு வாங்கிடுவான் பொழுது. அவன் எப்படி விலைக்கு வாங்குறான்னு நான் பாத்துறேன். உன்னை மட்டும் ஏன் உதைக்கலனா, இந்த 4 பேரையும் கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் பாரு, அதுக்கு தான். எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்திருக்கு மேடம். எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல? பிரிச்சு படிச்சு பாருங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். நான் இங்க வேலைக்கு சேர்ந்தே 3 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள எனக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்திருக்கீங்களா? நீங்க ஏற்கனவே கல்யாணம் பண்ண மருதுங்கிற ஒருத்தரோட இல்லீகலா குடும்பம் நடத்துறதா எங்களுக்கு பெட்டிஷன் வந்திருக்கு. இது நம்ம பேங்க் கஸ்டமர்ஸ்க்குலாம் தெரிய வந்தா நம்ம பேங்கோட பேர் கெட்டு போகும். அதனால தான் உங்களை டிரான்ஸ்ஃபர் பண்றதா முடிவு பண்ணிருக்கோம். சார், என் வேலையில ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா சொல்லுங்க, நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இது யாரோ கட்டி விட்ட வதந்தி, இதுக்கு போய் டிரான்ஸ்ஃபர் பண்றேன்றீங்களே? யாரோ கட்டி விட்ட வதந்தி இல்லைங்க, மருதுவோட வைஃப் வத்சலா தான் பெட்டிஷன் கொடுத்திருக்காங்க. அதனால தான். சாரி சார், இத நான் ஏத்துக்கலனா பேங்க் சட்டத்திட்டப்படி என் வேலை மட்டும்தான் போகும். ஏத்துக்கிட்டேனா என் மானமே போயிடும். I resign my job.
இந்தாப்பா உங்க எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றேன். ராமன் இல்லாத அயோத்தியும் மருது இல்லாத இந்த கடையும் சரிப்பட்டு வராது. மருது குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை தீர்ந்து திரும்ப அவ இந்த கடைக்கு வர்ற வரைக்கும் நீங்க எங்கேயாவது போய் வேலை பார்த்துக்கங்க. உங்களுக்கு சேர வேண்டிய பணத்தையும் நான் கொடுத்துறேன். தியாகையா, இவங்க சொல்லணும்னு நினைக்கிறத நான் சொல்லட்டுமா? சொல்லுமே. இவ்வளவு பணத்தை செலவழிக்கிற நீங்க கொஞ்சம் புத்தியை செலவழிச்சு உங்க பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்பிச்சா என்ன? மாணிக்கம், செருப்பால் அடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தை கேட்டேன். என் புத்தியை தானே செலவழிக்கணும். கழுது அதுல என்ன கஞ்சத்தனம்? செலவழிக்கிறேன். முட்டையை உடைச்சாதான் ஆம்லெட் போட முடியும். முடிவு எடுத்தாதான் ஒரு விடிவு வரும். தெரியாதனமா பூலாந்தேவி மாதிரி ஒரு பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்க. அவளுக்கு 2 பிள்ளைய பெத்தனா அவங்களும் அதே மாதிரி இருக்கானுங்க. பொறுப்போட வளர்க்க வேண்டிய பிள்ளைங்களை வெறுப்போட வளர்த்துக்கிட்டு இருக்கான். 1000 தான் சொல்லுங்க முதலாளி. நீங்க உங்க பொண்டாட்டியோட இருக்கிறதா நல்லது. மாப்பிள, நான் இப்படி இருந்தாதான் என்னோட அருமை அந்த மூதேவிக்கு தெரியும். அப்பதான் அவ பொண்ண புகுந்த வீட்டுக்கு அனுப்புவா. எப்படி நம்ம டெக்னிக்? சகிக்க முடியல. சகிக்க முடியாம தானே நான் இங்க வந்துட்டேன். இட்லி இலையில இருக்கும்போது அந்த நாயை பத்தி என் பேச்சு. அப்பா வச்ச உடனே உள்ள போயிடுச்சே. என்ன இட்லி என்ன இட்லி. ஏமாப்ள, என்ன முதலாளி? இந்த பதிவு பண்ற இடம் எங்க இருக்கு? எத? பத்திரம். பத்திரமா? அது எதுக்கு? இந்த மல்லிகைப்பூ இட்லிக்கும் கொத்தமல்லி சட்னிக்கும் என் சொத்தை பூரா எழுதி வச்சலான் இருக்கேன். ஏன் இப்படி சொல்றீங்க? என் பொண்டாட்டி பூலாந்தேவி இருக்காளே, அவ போட்ட எலும்புலையும் தோல்லையும் என் நாக்கு பூரா செத்து போச்சுமா. அப்ப முதலாளி நல்லா சாப்பிடுங்க. உசுறு வந்துருன்றீங்களா? நீங்களும் சாப்பிடுங்க. தாத்தா, யாரு? ஆண்டி இதை விட ரொம்ப நல்லா சமைப்பாங்க. சாரதா, உனக்கு ஸ்கூலுக்கு நேரமால? நீங்க சாப்பிட்டுருங்க, நான் அவளை ஸ்கூல்ல விட்டு வந்துடுறேன். வந்து சமைங்க, வந்து சமைங்க. வா 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 வா. அடேங்கப்பா, இவங்க இருக்க நெருக்கத்தை பார்த்தா பிரிக்கவே முடியாது போல இருக்க. அதான் முதலாளி, எனக்கும் பயமா இருக்கு. என்னமோ பெருசா அவனோட நேர்மையை நாணயத்தையும் பார்த்துட்டு வந்து இப்படி பீத்திக்கிறீங்களே. கேப்படி கேப்ப. இவ பழிய சுமத்திட்டு பங்களாக்குள்ள ஏசி ரூமுக்குள்ள வந்து தூங்குறா. அவன் படுக்கிறதுக்கு இடம் இல்லாம இந்த குளிர்காலத்துல தெருவுல படுத்துக்கிட்டு இருக்கிறான். அந்த ஆள் எப்படி போனா எனக்கு என்ன? அதை விடு. நீ பெத்திய புள்ள அதையாவது கொஞ்சம் நினைச்சு பாத்தியா? அந்த புள்ள எப்படி இருக்குன்னாவது என்கிட்ட கேட்டியா? நீ பழி சுமத்தினியே சாரதா, அவ உன் புள்ளைய கண்ணு கருத்துமா பாதுகாத்துக்கிட்டு இருக்கா. கிழமா சும்மா நோய் நோய் கத்திக்கிட்டு இருக்காதயா. இப்ப என்ன பண்ணணுங்கிற? என்ன பண்ணணுங்கிறன்னா, கூடிய சீக்கிரம் வளகாப்புக்கு உங்களுக்கு எல்லாம் அழைப்பு வரும். உன் தங்கச்சியும் கூட்டிட்டு போய் ஆசீர்வாதம் பண்ணுங்க, போங்க. முடித்து பொட்டு வைத்த வட்ட நிலா, புன்னகையில் பாட்டெழுதும் வண்ணப்புறா, தீர்த்தக்கரைதனில் காதல் மயக்கங்கள் தீரும் வரையினில் புது வசந்த விழா. பூமுடித்து பொட்டு வைத்த வட்ட நிலா, நிறுத்தாமல் மலர் கணைகளை விடும் வாலிபம் இதுதான். அரங்கேற தினம் இரவினில் வரும் நாடகம்
கரைதனில் காதல் மயக்கங்கள் தீரும் வரையினில் பொது வசந்த விழா பூமுடித்து பொட்டு வைத்த வட்ட நிலா என் புருஷனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் புருஷனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் புருஷனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். விட்டு கொடுக்க மாட்டேன் விட்டு கொடுக்க மாட்டேன்னு இங்கேயே சொல்லிக்கிட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? இந்த பாரு, அந்த சாரதாவை உன் பொண்ணு இப்ப ஆன்டி ஆன்டின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அம்மான்னு கூப்பிடுறதுக்குள்ள ஓடி போய் குடும்பத்தை நடத்து. இல்ல அவ அம்மா ஆயிடுவா, நீ ஆன்டி ஆயிடுவ. சீக்கிரமா பொட்டி எடுத்துக்கிட்டு புறப்படு. நான் இதுக்கு பொட்டி எடுத்துட்டு புறப்படா? அவளை அந்த வீட்டை விட்டு போக வைக்கிறேன். என்னைக்கும் இல்லாம என் மேல ஏன் அவ்வளவு அக்கறை? எனக்கு எப்பவுமே உன் மேல ஒரு தனி பாசம் தான். அப்படி ஏன் என்ன விட்டுட்டு போன? அதுவா, ஒரு சின்ன கோவம், அதனால தான் விட்டுட்டு போயிட்டேன். அப்புறம் இப்பயா வந்த? அதை ஏன் கேக்குற? பெரியவங்களாலதான் உங்க அப்பாவோட என்ன சேர்த்து வைக்க முடியல. உன்னாலையாவது முடியுமான்னு பாப்போம். முடியுமா? சொல்லு பாக்குறேன். நீ இப்ப என்ன பண்ற? நேரா வீட்டுக்கு போற. டாடி கிட்ட போய் எனக்கு அந்த ஆண்டிய பிடிக்கல, மம்மியை கூட்டிட்டு வாங்க, அப்பதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்கணும். எங்க சொல்லுவியா? எப்படி சொல்லுவ? அப்பா அப்பா ஆண்டிய வெளிய அமிச்சிட்டு அம்மா அம்மாவை கூட்டிட்டு வந்தாதான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு நீ சொன்னதா நான் அப்பா கிட்ட சொல்றேன். எனக்கு வந்து வாச்சி உங்க அப்பா மாதிரி தானே உனக்கு புத்தி இருக்கும். அந்த திருட்டு முட்டை உன்னைய நல்லா கெடுத்து வச்சுட்டா. நான் சொல்லி கொடுத்ததா சொல்லுவானா? மூஞ்சிய பாரு, மூதேவி இருடி. ஐயோ, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்குதே. வணக்கம் முதலாளி. வாங்க மாப்பிள, வாங்க 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 வாங்க. என் பொண்டாட்டிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். என்ன மாப்பிள இது? உங்க பொண்டாட்டிட்ட பேசுறதுக்கு நீங்க யார கேட்கணும்? போங்க, தனியா பேசினாதான் ஒரு நல்ல முடிவு ஏற்படும். பரவாயில்லையே, உங்க குழந்தைக்கு தான் புத்தி வரலனாலும் உங்களுக்காவது புத்தி வந்திருக்கேன். வந்து தாண்டி வந்திருக்கேன். வாங்க மாப்பிள, கதவை சாத்தின வேகத்தை பார்த்தா என் பொண்ணை சரி பண்ணிருப்பீங்க போல இருக்கு. எப்ப கூட்டு போறீங்க? அவ மட்டும்னா இப்பவே கூட்டிட்டு போயிருவேன். அவ கூட இருக்கிற எல்லாத்தையும் கூட்டிட்டு போக சொல்றான். அவ சொன்னாப்புல நாங்க வந்துருவோமா? அவ கூட இருக்கிறதா சொன்னது உங்களே இல்ல, வேற யார? அவகிட்ட இருக்கிற ஆணவம், அகம்பாவம், பிடிவாதம், பொறாம இவங்களையெல்லாம் கூட்டிட்டு போகணும்னு சொல்றா. இதுக்கெல்லாம் என்னால தீனி போட முடியாது. இதையெல்லாம் விட்டுட்டா அவளை நான் கூட்டிட்டு போறேன். அட பாவி, நீ நல்லா இருப்பியா? என் பொண்ணை போட்டு இப்படி அடிச்சிருக்கியே. வாடி. பாத்தீங்களா இந்த கொடுமையை? பாத்தீங்களா? கிளி மாதிரி வளர்த்த என் குழந்தைய எப்படி போட்டு அடிச்சிருக்கா? பாத்தீங்களா? நீ மனுஷனா இல்ல மிருகமா? நான் அப்பவே சொன்னல நான் சந்தேகப்படுறேன்னு. இப்ப என்ன சொல்ற? இதே மாதிரி உன் தங்கச்சியை நான் கொடுமைப்படுத்திருந்தேன்னா நீ சும்மா இருப்பியாடா? சொல்டா. இருடா. ஏன் மாப்பிள, என் மக என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் இப்படி போட்டா அடிக்கிறது? இந்த வீட்டுல உங்களை எல்லாரும் அலட்சியப்படுத்தினாலும் நான் ஒருத்தன் தானே மதிப்பும் மரியாதையும் கொடுத்தேன். அதை எல்லாத்தையுமே கெடுத்துட்டீங்களே. எதுக்காக அடிச்சீங்க சொல்லுங்க? அவன் மனுஷனா இருந்தா தானே. குட்டி,
இத பாருங்க, நல்லா பாருங்க. உங்க பொண்ணை போட்டு அடிச்சதுக்கு ஆளாளுக்கு பதறிட்டீங்களே. இந்த பச்சை புள்ளைய உங்க பொண்ணு எப்படி போட்டு அடிச்சிருக்கா இத பார்த்ததும் என் மனசு எப்படி துடிச்சு போயிருக்கும், எப்படி பதறி போயிருக்கும். இப்ப நீங்க கேட்ட அதே கேள்வி நான் திருப்பி கேட்கிறேன். நீங்க பெத்தது ஒரு மனுஷியா இல்ல மிருகத்தையா? போது நிறுத்துங்க. அந்த குழந்தைய 10 மாசம் சுமந்து பெத்தவனா? அத அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? என்னடி பெரிய உரிமை? நீ சுமந்தத பெருமையா நினைச்சவ இல்லடி, அத ஒரு தண்டனையா நினைச்சவ. இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து என்னைக்காவது ஒரு நாள் பசி எரிஞ்சு அதுக்கு பால் ஊட்டி இருப்பியா இல்ல தூங்கணும்னு தாளாட்டி இருப்பியா? அத ஒரு தொல்லையா நினைச்சு பள்ளிக்கூடத்துல சேர்க்க சொன்னியே தவிர அவளை உன் பிள்ளையா நினைச்சு என்னைக்கா சீராட்டி இருக்கியாடி? வயிற்றுல சுமக்கிற பேரு தாய் இல்லடி, அதோட வாழ்க்கையை மனசுல நினைச்சு சுமக்கிறா பார், அவதாண்டி உண்மையான தாய். இப்படி தாய்க்குரிய எந்த தகுதியும் இல்லாத உனக்கு உரிமையை பத்தி பேசுறதுக்கு என்னடி யோகியதை இருக்கு? இதோ பார், இனிமே குழந்தைய உரிமைங்கிற பேர்ல அடிக்கிறத மட்டுமல்ல, நீ பாக்குறத கூட என்னால அனுமதிக்க முடியாது. சாரதா, சாரதா, சாரதா. சாரதா எங்க பாத்தீங்களா? பாக்கலமா. சாரதா விளையாட வந்தாளா? இல்லையே. சாரதா வந்தாளா? இங்க வரலமா. சாரதாவை காண பாத்தீங்களா? இல்லையேமா. இல்லையா? சாரதாவை எங்கயாவது பாத்தீங்களா? இல்லையேமா. இங்கதான் விளையாடிட்டு இருந்தா எங்கேயோ. புள்ள நீ பெத்திருந்தாதானே புள்ள பாசம் உனக்கு தெரியும். அதான் இவ்வளவு அலட்சியமா இருந்திருக்க. எவ்வளவு பெத்த புள்ள தானே, அதான் இப்படி. பெத்தவங்களை விட இவங்க தான் அந்த புள்ள மேல ரொம்ப பாசமா இருக்கு. ஆமா, பாசமா போலாத பாசம். வாயை மூடிட்டு போமா. குழந்தை எங்கன்னே தெரியலையே. நீ ஒண்ணு கவலைப்படாத, குழந்தை இங்கதான் எங்கேயாவது விளையாடிக்கிட்டு இருக்கு. மருதுவுக்கு போன் பண்றேன், எப்படி தேடி கண்டுபிடிச்சிடலாம். மனசை அழட்டிக்காம வீட்டுக்குள்ள போமா. சரி. வாங்க மாப்பிள்ள வாங்க. குழந்தை இங்க வந்தாளா? குழந்தையா? இங்க வரலையா? என்னாச்சு? இல்ல, விளையாடி இருந்த குழந்தைய காணும். என்னது? என் குழந்தைய காணுமா? என் குழந்தைய என்ன பண்ணீங்க? என்ன பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும் வச்சலா. ஒரு முக்கிய அறிவிப்பு. சாரதா என்கிற 3 வயது சிறுமியை நேற்று முதல் காணவில்லை. காணாமல் போன அன்று சிவப்பு நிறத்தில் வெள்ளைப்பூ போட்ட கவுனும் வெள்ளை நிற செருப்பும் அணிந்திருந்தார். குழந்தையை பற்றி தகவல் தெரிந்தால் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஆய்வாளர், தேனாம்பேட்டை காவல் நிலையம், சென்னை 18. நீங்க தான் சாரதாவா? ஆமா. குழந்தை கிடைச்சிட்டாளா? இல்ல, அந்த குழந்தையை நீங்க கொண்டுட்டதா எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. சாரதா? என்ன சொல்றீங்க நீங்க? எனக்கும் அதுக்கும் என்ன? ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்க எல்லாம் பேசிக்கலாம். அட வாங்கம்மா போலாம். ஜீப்ல ஏறுங்க. அந்த குழந்தையோட அப்பாவுக்கும் உங்களுக்கும் கள்ள தொடர்பு இருந்ததாகவும், அதுக்கு அந்த குழந்தை தடையா இருந்ததாகவும், அதனால அந்த குழந்தை நீங்க தான் கொண்டதாகவும் அந்த குழந்தையோட அம்மாவும் அவங்க அண்ணனும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சுத்த பொய் சார். என் குழந்தை மேல இவங்க உசிரிய வச்சிருக்காங்க. பெத்த புள்ள தன்னை விட இந்த அம்மா மேல பிரியம் வச்சிருக்காங்கிற பொறாமையில தான் இப்படி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. எனக்கு தெரியும் சார், என் குழந்தை நிச்சயமா செத்து இருக்காது. அது எங்கேயாவது காணாம போயிருக்கும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாதீங்க. மிஸ்டர் மருது, ஆதாரம் இல்லாம நாங்க எந்த முடிவும் எடுக்க மாட்டோம். கான்ஸ்டபிள். எஸ் சார். குழந்தை காணா போன அன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ் தானே? ஆமா. இது குழந்தை கையில போட்டிருந்த வளையல் தானே? ஆமா. இது குழந்தை போட்டிருந்த செப்பல் தானே? இது 3 திருவாமியூர் கடற்கரை ஓரமா ஒதுங்கி இருந்துச்சு. இல்ல, நான் இல்ல. சாரதா சாகல. அவ செத்திருக்க முடியாது.
சாரதா மேல நான் எவ்வளவு அவள இல்ல மருது, நான் கொல்லல. நான் எப்படி அவள? என்ன நம்புக மருது, ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன நம்புக. நான் மருது வந்திருக்கேன். என் முகத்துல நீங்க ஏன் முழிக்கலன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. கௌரவத்தை கொடுத்தவங்களே கேவலப்படுறதுக்கு இவனும் ஒரு காரணமாயிட்டானே. இந்த விசுவாசம் இல்லாத மனுஷ முகத்துல எப்படி முழிக்கிறதானே பார்க்காம இருக்கீங்க? இல்ல மருது, இல்ல. உங்களை விசுவாசம் இல்லாதவர்னு நான் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல பிறந்த புல் பூச்சி பூண்டுல இருந்து மண் மரம் மனுஷன் வரைக்கும் யாருமே சொல்ல மாட்டாங்க. வசதி வந்த உடனே பழசையும் பழகுனவங்களையும் மறந்துடுற இந்த காலத்துல உங்க உழைப்பால உங்க திறமையால முன்னுக்கு வந்த நீங்க, உங்க அந்தஸ்துக்கு காரணமே நான் வாங்கி கொடுத்த ஒரு தையல் மிஷின் தான் நினைச்சு உங்க வாழ்க்கையை எனக்கு அர்ப்பணிக்க நினைச்சீங்களே. அந்த நினைப்பு ஒண்ணு போதாதா? நான் உங்களையே சந்தேகப்படுவேன். நீங்க என் மேல வச்சிருக்கிறது பாசம்னா, நான் உங்க மேல வச்சிருக்கிறது பக்தி. அவசரத்துல அர்ச்சகரை சந்தேகப்படலாம், ஆனா ஆண்டவனைய சந்தேகப்படுவாங்க. ஏன் சுயமரியாதையை காப்பாத்திக்கிறதுக்காக உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சு உங்க நிம்மதியை கெடுத்ததும் இல்லாம இப்ப நீங்க உங்க குழந்தைய பிரியறதுக்கும் நான் காரணமாயிட்டேன். அந்த குத்தத்துக்காகத்தான் உங்க முகத்துல முழிக்க முடியாம இன்னைக்கு நான் கூனி குறிய நிக்கிறேன். மருது, இது வரைக்கும் உங்களை நான் உதவின்னு கேட்டதே இல்ல. இன்னைக்கு கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன், செய்வீங்களா? தெரியும், உங்களை ஜாமீன்ல எடுக்கணும், நீங்க நிரபராதி நிரூபிக்கணும். அதானே ஏற்கனவே ஏற்பாடு செஞ்சுட்டு வந்துட்டேன். இல்ல மருது, இல்ல. எனக்கு தேவை இந்த சிறையில இருந்து விடுதலை இல்ல, என் மனசை போட்டு தச்சிட்டு இருக்கிற உறுத்தல் இருந்துதான். மருது, நான் உங்க மனைவியை பார்க்கணும், அழைச்சிட்டு வருவீங்களா? இவ்வளவுக்கு காரணம் அவதான். அவ முகத்துல என்ன முழிக்க சொல்றீங்க? இல்ல மருது, பொம்பளைங்க மாதிரி பயப்படுறவங்களும் இல்ல, நிலைமை வந்துட்டா அவங்கள மாதிரி துணிறவங்களும் இல்லம்பாங்க. உங்க மனைவிக்கு அப்படி ஒரு நெருக்கடி ஏற்படுத்தினது ஏன் தப்புதான். அதுக்காக நான் அவங்க காலில் வேணா விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். இப்ப எனக்கு வேணுங்கிறதெல்லாம் உங்க குழந்தை உயிரோட இருந்தா அதுவே எனக்கு போதும். நான் உங்க வீட்டுல இருந்து மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டு போயிடுறேன். இந்த பழியில இருந்து மட்டும் என்ன காப்பாத்துங்க மருது, தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க மருது. உங்க பேர் தானே வத்சலா? ஆமா. நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? பிஎஸ்சி. உங்க வீட்டுக்காரர்? எட்டாவது வரைக்கும். ஆக பிஎஸ்சி வரைக்கும் படிச்ச நீங்க 8வது படிச்சவரை எப்படி கல்யாணம் பண்ணீங்க? எங்க அப்பா தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. ஆக இந்த கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இல்ல? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். விருப்பம் இல்லாமல அவங்க ஒரு குழந்தைக்கு தாயா இருக்காங்க. சட்டப்படி தப்பு. எது? விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது குறுக்க பேசுறது தப்புங்கிறேன் யுவர் ஆனர். எஸ், ப்ரொசீட். தேங்க் யூ. உங்க புருஷன் மேல உங்களுக்கு பிரியம் அதிகம். ஆமா. உங்க வீட்டுக்காரர் நீங்க கடைசியா எப்ப பாத்தீங்க? போன வாரம் எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாரு. உங்களை கூட்டி போக வந்திருந்தாரா? இல்ல. பின்ன? என்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் குழந்தைய ஏண்டி அடிச்சு என்ன அடிச்சாரு. ஆக நீங்க குழந்தைய அடிச்சீங்க? ஆமா. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். கடைசியா உங்க குழந்தைய நீங்க எங்க பாத்தீங்க? அவ படிக்கிற கான்வென்ட்ல. எதுக்கு போனீங்க? அவங்க அப்பாவோட சேர உதவி பண்ணும்படி குழந்தைகிட்ட சொல்ல போன. அப்பவும் குழந்தை மேல உள்ள பிரியத்துல நீங்க போகல, அப்பா கிட்ட தூது போக சொல்லத்தான் போனீங்க. அதே அந்த குழந்தை கேட்கல, அதனால நீங்க குழந்தைய அடிச்சீங்க. ஆமா. புருஷனோட சேர்ந்து வாழ உங்க குழந்தை உங்களுக்கு உதவி செய்யல. அது இருந்து ஒண்ணுதான் இல்லாத ஒண்ணுதான் உங்களுக்கு ஒரு விரக்தி வந்தது. அந்த விரக்தியில குழந்தைய நீங்க கொன்னுட்டீங்க. இல்ல இல்ல, நான் கொல்லல, நான்
அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஒரு அல்ப விஷயத்துக்காக எந்த தாயாவது தான் பெற்ற குழந்தையை கொலை செய்வாளா? யுவர் ஆனர், தானே பெற்ற 8 குழந்தைகளையும் கிணத்துல தள்ளி கொலை செய்த நல்ல தங்காலம் ஒரு தாய் தான். இந்த வழக்குல அந்த குழந்தையை இந்த மாதம் கொலை செய்தாங்கிறதுக்கு நிறைய சாட்சியங்கள் இருக்கு. அதை விசாரிக்க கோர்ட்டினுடைய அனுமதியை வேண்டுகிறேன். பர்மிஷன் கிராண்டட். தேங்க்யூ. உன் பேர் என்னப்பா? முத்தினுங்க. என்ன தொழில்? கடல்ல மீன் பிடிக்கிறதுங்க. இந்த Dress, வளையல், ஷூ எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ தானே எடுத்துட்டு வந்து கொடுத்த? ஆமா, நான் தான் கொடுத்தேன். எங்க இருந்து எடுத்த? கடல்ல மீன் பிடிச்சிட்டு வரும்போது கரையில இருந்துச்சு, கொண்டாந்து. சரி, கரையில ஒதுங்கி இருந்தது. அங்க குழந்தை இருந்துதான் தேனியா? தேனுங்க. பக்கத்துல ஒரு சுழல் இருந்தது, அதுல குழந்தை மாட்டி செத்துருக்குமோன்னு நினைச்சு துணியை கொண்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டேங்க. சரி, நீ போகலாம். என் குழந்தைய நான் கொலை செய்யல. நான் கொலை செய்யல. அவன் பொய் சொல்றான். அவங்க பொய் சொல்லல, நீதான் பொய் சொல்ற. நீதான் அந்த குழந்தைய கொலை பண்ணிருக்க. இதான் உண்மை. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். அவங்க கொலை செஞ்சத கண்ணால் கண்ட சாட்சியங்கள் கிடையாது. யூகத்தின் பேர்ல அவங்கள குற்றவாளி ஆக்குறத நான் அப்ஜெக்ட் பண்றேன். மை லார்ட், கொலைக்கு கண்ணால கண்ட சாட்சியங்கள் இருக்கணும்னா பல குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கவே முடியாது. அதுவும் அங்க நின்னுட்டு இருக்காங்களே, அவங்களையாவது நீ பாத்திருக்கியா? பாத்திருக்கேன். எங்க? என் எதிர் வீட்டுல குடி இருந்தாங்க. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? இப்ப எங்க வீட்டுல இருக்காங்க. ஏன் அவங்க அங்க இருக்காங்கன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? நான் சொல்லட்டுமா? உங்க புருஷனுக்கு அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு நீங்க நினைச்சீங்க, உண்டா இல்லையா? ஆமா. அந்த தொடர்பு நீங்க கண்ணால பாத்தீங்களா? இல்ல. பார்க்காம எப்படி நினைச்சீங்க? இருக்குமோன்னு யோகிச்சு. அப்ப கண்ணால பார்க்கலனாலும் யூகிக்கலாம், அப்படித்தானே? யுவர் ஆனர், யூகத்தின் அடிப்படையில் குற்றம் சாட்டக்கூடாதுன்னு எதிர்த்தரப்பு வக்கீல் சொன்னாரு. ஆனா அவங்க கட்சிக்காரி அதே யூகத்தால சாரதா மேல பழிய போட, சாரதாவுக்கு ஊருக்குள்ள இருந்த மரியாதையும் போயிடுச்சு, நடக்கிற இந்த கல்யாண நிச்சயதார்த்தமும் நின்னுடுச்சு. யுவர் ஆனர், உயிரை கொல்றது மட்டும் கொலை இல்ல, உணர்ச்சிகளை கொல்றதும் கொலைதான். இப்படி யூகத்தின் அடிப்படையில் எத்தனையோ பேர் உணர்ச்சிகளை கொண்ட இவங்களுக்கு தனக்கு விருப்பம் இல்லாத, தனக்கு உதவி செய்யாத தான் குழந்தையை கொல்றது பெரிய விஷயம் இல்ல. அந்த குழந்தை கொல்லப்பட்டதுக்கு கண்ணால் கண்ட சாட்சியங்கள் இல்லைனாலும் சந்தர்ப்ப சாட்சியங்கள் இருக்கு. யுவர் ஆனர், இவங்களுக்கு தண்டனை அளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜட்ஜ்மென்ட் ரிசர்வ். வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும். ஐயா வக்கீலையா, கொஞ்சம் நில்லுங்க. உங்க அண்ணன் பொண்ணு மேல என் மருமக அநியாயமா பழி சுமத்தினான்னு காத்திருந்து கழுத்து அறுத்துட்டீங்களே. ஏமா வீட்டை பூட்டிக்கிட்டு உங்களை வீதியில நிக்க வச்சு வேடிக்கை பார்த்தவங்களுக்கு பறிஞ்சு பேசுறீங்க? ஐயா, என்ன வெறுத்தாலும் மறுத்தாலும் அவ எனக்கு மருமக தான். நான் அவளுக்கு மாமியார் தான். அன்னைக்கே இவங்க அண்ணன் பொண்ண நெருப்புன்னு நினைச்சு ஒதுங்கி போயிருந்தா அது நேத்து போயிருக்கும். உள்ள வந்து ஊதி ஊதி எரிய வச்சுட்டாள. இப்ப என் குடும்பமே கொலைஞ்சு போயிடுச்சு. ஐயா, நீங்க நல்லா இருப்பீங்களா? உங்க குடும்பம் உருப்படுமா? அப்படிலாம் இல்லம்மா. ஆமா, இவர் அவர் கடமையை செஞ்சாரு. அபாண்டத்தை போக்குறதுக்காக அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க செஞ்சாங்க. இதுல நம்ம தப்பு இருக்கு. ஒரு குழந்தைக்கு தகப்பங்கிற முறையிலையும், ஒரு பொண்ணுக்கு புருஷங்கிற முறையிலையும் எனக்கு சில பொறுப்புகள் இருக்கு. அதை நான் செஞ்சே தீருவேன். உன் பேச்சு நம்பி ஏதோ என் புருஷன் அவளை வெளியேத்தி நான் வீட்டுக்குள்ள போவேன்னு நினைச்சு. எந்த விஷயத்துக்காக நான் என் குழந்தைய ஒப்படைச்சேனோ அது நடக்காதது மட்டும் இல்ல, இப்ப நானே உள்ள போயிருவேன் போல இருக்கு. தயவு செஞ்சு என் குழந்தைய கொடுத்துரு. சாட்சியே குற்றவாளி ஆனதா இது வரைக்கும் சரித்திரமே இல்ல. நடக்காத ஒண்ணு நடந்துன்ற பயத்துல நீ குழந்தைய கேட்கிற. என்ன பழி வாங்கின அவளுக்கு தண்டனை கிடைச்சிட்டா குழந்தைய கொண்டு வந்து நானே ஒப்படைக்கிறேன். நீ போ. அதான் சொல்லிட்டேன்ல, பயப்படாம போ. சீக்கிரம் போடுப்பா. போடு. டேய், எங்கடா அவன்? யார கேக்குற? தெரியாது. தெரியாது.
சொல்லுடா. சொல்லிடுறோம். இங்க ஏன் என்ன கூட்டிட்டு வந்தீங்க? அது இந்த பந்தை விட பெரிய கதைடா கண்ணா. இப்ப என்ன பண்றது பாஸ்? அவன் இங்க வரக்கூடாது. என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஓகே பாஸ்.
எனவே EPCO 302வது செக்ஷன் படி குற்றவாளிக்கு நிறுத்துங்க. எல்லாரும் எங்க போயிட்டு இருக்காங்க? போவது வந்திய மலைக்கோயில் போயிட்டு இருக்காங்க. முகூர்த்த நேரம் நெருங்கி போச்சு, சீக்கிரம் போமா. சட்டப்படி தப்பு. எது? அட்வான்ஸ் வாங்கிட்டு வாசிக்கிறத பாதியில நீ பாட்டுறது. அடே அஜிக்கே அமுக்கே அஜிக்கே அஜிக்கே அமுக்கே அஜிக்கே அமுக்கே அஜிக்கே. அடடே வாமா, முகூர்த்த நேரத்துக்கு கரெக்டா வந்திருக்க. இந்த சந்தனம் எடுத்துக்க. அப்பா இப்ப தாமா உன் மேல சந்தனம் வந்து விழுந்திருக்கு. நல்ல சகுனம். ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். ஏப்பா, இதுக்கு நீங்களுமா உடந்த தடுத்து நிறுத்த வேண்டிய விஷயத்தை இப்படி எடுத்து நீங்களே நடத்துறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இது நியாயமா? எடுத்தேன் கவுத்தேன்னு நடந்தா இப்படித்தான் தெருவுல நிக்கணும். ஏன் பேயறிஞ்ச மாதிரி நீ நிக்கிற? தாலி உன் தாலி தாலியில தான் மஞ்சள் தடவை சொல்லி என் சம்சாரத்துக்கிட்ட கொடுத்திய. போயா, இங்க என்ன தட்டுற? போயா. அம்மா, என்னம்மா இது? என்னம்மா இதெல்லாம்? அம்மா, நான் பொண்ணு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்ன கட்டி பிடிச்சு என் கண்ணை தொடச்சு என் மனசு தேத்துவியே. நீயாம்மா இந்த தாலிக்கு மஞ்சள் போடுற? அம்மா, என்னம்மா இதெல்லாம்? அம்மா, என்னம்மா இது? மனவரையில தாலி தாலின்னு கத்திட்டு இருக்காங்க, நீ பாட்டு வெட்டியா நின்னு பேசிட்டு இருக்கியே. சீக்கிரம் தாலி எடுத்துட்டு போ. நானா விட்டே இல்லைண்ணா, நான் வாழ விட்டு இல்ல. நான் ஒரு நாள் வாழ விட்டு ஆக மாட்டேன். இந்த ஊரு உறவு மட்டும் இல்ல, இந்த உலகமே எடுத்தாலும் சரி, இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டேன். என்னங்க? என்னங்க? அடடே வாங்க. என் குட்டி, இவங்களை அழைச்சிட்டு போய் ஜம்காலத்துல உட்காரவி. வாங்க ஆண்டி. என்னது ஆண்டியா? நானா உனக்கு ஆண்டி? என்னங்க, என் குழந்தை மனசுல நஞ்சு கலந்துட்டீங்க. என் குழந்தை மனசுல நஞ்சு கலந்துட்டீங்க. குழந்தையும் தெய்வம் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு நினைப்புல ஒண்ணு விழுந்துட்டா அதை எந்த சக்தியாலும் மாத்த முடியாது. ஒண்ணு பண்ணுங்க, அச்சதை எடுத்துட்டு போய் அப்படி உட்காருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்தம் ஆரம்பமாக போகுது. இருந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு பெருந்தன்மையா வெளியே போயிருங்க. போக மாட்டேன். நான் போறதுக்காக வரல, உங்களோட வாழறதுக்காக வந்திருக்கேன். உங்களோட வாழ்க்கை தீரணும். என்னோட நீ வாழணுங்கிறது முடிஞ்சு போன கதை. அப்படி நீ வாழணும்னா உனக்கு என்ன வேணும்னு கேளு. இங்க பெரியவங்க இருக்காங்க, அவங்க முன்னால வச்சு நீ கேக்குற ஜீவனாம்சத்தை நான் கொடுக்கிறேன். ஜீவனாம்சமா? அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாங்க. என் ஜீவனே நீங்க தான். நான் உங்களோட சேர்ந்து வாழணுங்கிற எண்ணத்துலதான் தெரியாதனமா இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சு ஏத்துக்கங்க. எனக்கு நீங்க தான் வேணும். காலம் கடந்து வர ஞானங்கிறது கண்ணு கெட்டதுக்கு அப்புறம் பண்ற சூரிய நமஸ்காரம் மாதிரி. உன்னால பாதிக்கப்பட்டது நான் மட்டும்னா, உனக்காக இல்லைனாலும் இந்த குழந்தைக்காக உன்னை மன்னிச்சு நான் ஏத்துக்குவேன். ஆனா பாதிக்கப்பட்டது நான் மட்டும் இல்ல, நீ வாழணும்னு ஆசைப்படுற மாதிரி நானும் வாழணும்னு ஆசைப்படுற ஒரு ஜீவன். உன் அவதூறால அவங்க கௌரவம் போச்சு, நடக்க இருந்த கல்யாணம் நின்னு போச்சு, ஊருக்குள்ள அவங்களுக்கு இருந்த மான மரியாதை எல்லாமே போச்சு. 10 பத்தாதுக்கு உன்னால அவங்க வேலையும் போச்சு.
கள்ளக்காதலுக்கு தடையா இருந்ததால என் புள்ளைய கொன்னுட்டாங்கன்னு பழிய வர சுமத்தி அவங்க எதிர்காலத்தையும் சூனியமாக்கிட்டியடி பாவி. இந்த பாவத்துக்கெல்லாம் ஒரு பரிகாரம் வேண்டாமா? உன்னால அவங்க அடைஞ்ச துன்பத்துக்கெல்லாம் ஒரு விமோச்சனம் வேண்டாமா? சொல்றேன். நான் உங்க மேல சுமத்துறது பழிதான். நான் சொன்னது அபாண்டம் தான். இது என் வாழ்க்கை பறி போயிடுமோங்கிற பயத்துல சொல்லல. பழிய சுமத்துறது எவ்வளவு பெரிய பாவங்கிறத என் வாழ்க்கையில உணர்ந்துதான் சொல்றேன். நான் 10 மாசம் சுமந்து பெத்தெடுத்து புள்ள மேல ஆணையா சொல்றேன். இங்க கூடி இருக்க ஜனங்க எல்லாரும் முன்னாடியே சொல்றேன். நீங்க உத்தமே, நீங்க உத்தமே. உங்க கால வேணாலும் விழுற என் வாழ்க்கை கெடுத்துறாதீங்க. நீ காலம் கடந்து வந்து இந்த உண்மையை ஒத்துக்கிட்டாலும் இந்த கல்யாணத்தை உன்னால் நிறுத்த முடியாது. ஏன் முடியாது? இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் உங்களுக்கு சாதகமா பேசினாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, இந்த கல்யாணத்தை நான் நடக்க விட மாட்டேன். அப்படி அது மீறி நடந்தா அது என் பொண்ணு மேலதான் நடக்கணும். என் புருஷனை நான் யாரையும் பங்கு போட்டுக்க விட மாட்டேன். என் புருஷன் எனக்கு மட்டும்தான். என் புருஷன் எனக்கு மட்டும்தான். இதத்தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். என் புருஷன் எனக்கு மட்டும்தாங்கிற நினைப்பு உனக்கு மட்டும் இல்ல, இந்த மண்ணில பிறந்த ஒவ்வொரு பொண்ணுக்கும் இருக்கு. நான் இந்த மண்ணில பிறந்தவதான். அப்பழுக்கு இல்லாத அந்த மனுஷனை நீ எவ்வளவு அலட்சியப்படுத்தின, அவமானப்படுத்தின, அவதூறா பேசின. அவரோட அருமை பெருமையெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும். யாருக்குமே கிடைக்க முடியாத ஒரு புருஷன் உனக்கு கிடைச்சிருக்காங்கிறத நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் என் மேல அழுக்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு நான் இந்த அக்னி பிரவேசத்தை ஏத்துக்கிட்டேன். அதுக்கு பரிகாரமா எனக்கும் மருதுவுக்கும் நடக்க போற கல்யாணம் இல்ல அது. காணாம போன உன் குழந்தை கிடைக்கணும்னு நான் அம்மனுக்கு வேண்டிக்கிட்டேன். அந்த நேர்த்தி கடன் தான் இன்னைக்கு இங்க நான் நடத்த போற திருக்கல்யாணம். அங்க பார். நான் சொல்றேன். எல்லா பொண்ணுங்களுக்கும் நல்ல புருஷன் கிடைப்பாங்க, ஆனா நல்ல மனுஷன் கிடைக்க மாட்டாங்க. மறுபடியும் மருதுவுக்கு சோதனை ஏற்படுத்துறாத. இனிமேலாவது அவர் வாழ்க்கையில வசந்தம் வீசட்டும்.